வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் கிளாஸ் போயிட்டுருக்கு. ரிவிஷன் கிளாஸ். இன்னைக்கு 3வது யூனிட் தான் பிஜிடிஆர்பி பொறுத்தவரைக்கும் பார்க்க போறோம். நல்ல ரெஸ்பான்ஸ் குடுக்குறீங்க. தேங்க் யூ ஃபார் த என்கரேஜிங் வேர்ட்ஸ். இட்ஸ் மீன்ஸ் எ லாட் ஃபார் அஸ். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு மேலும் மேலும் வந்துட்டு உங்களுக்கு நிறைய கொஷின்ஸ்லாம் வந்து எடுக்கிறதுக்கும், தென் வந்துட்டு எங்களுக்கு இந்த மாதிரி வந்து பிடிஎஃப் ரெடி பண்ணுறதுக்கும் வந்து ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் த வேர்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ டேரெக்டாக டாபிக் உள்ள போயிடலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான டாபிக். என்னை பொறுத்தவரைக்கும் கேட்டிங்கன்னா 3rd, 2nd அண்ட் ஃபஸ்ட்டு 4th யூனிட் ரொம்ப ஈஸியான டாபிக். எல்லாமே ஈஸி தான். பட் ஓரளவுக்கு மாட்ரேட்டாக 9th அண்ட் 10th, 7th அண்ட் 8th. ஓகேங்களா? 7, 8, 9, 10 தான் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இந்த தென்னிந்திய வரலாறுக்கு அப்புறம் போயிட்டீங்கன்னா நிறைய க்ரோனாலஜிக்கல் அட்ரஸ் வர மாதிரி இருக்கும். சோழாஸ் ஆகட்டும், சேராஸ் ஆகட்டும், இல்லை மற்றவங்க யாராகட்டும், தென்னிந்தியர்கள் பொறுத்த வரைக்கும் நிறைய அந்த மாதிரி வருவாங்க. அதே போல் தென்னிந்தியா பொறுத்த வரைக்கும் காக்கத்தியர்கள் ஆகட்டும், நெக்ஸ்ட் நிறைய ஓசலியா கிங்டமாகட்டும், இவங்கள பற்றியுமே படிச்சுக்கோங்க. ஏன்னா இந்த டாபிக் நமக்கு ஃபஸ்ட் யூனிட்லேயே கவர் ஆகிடும். அவங்கள பற்றி படிச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும். முகலாயர்களை பற்றியும் மராத்தார்களை பற்றியும், மராத்தியாஸில் 2 பேரை பற்றி இம்பார்ட்டனாக பார்ப்போம். சிவாஜிக்கு அப்புறம் வர பேஷ்வாஸ் 2 பேர். ஸோ இன்றைக்கான டாபிக் அதான். ஓகேங்களா? ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முகலாயர் எம்பையரில் வந்துட்டு பாபர் வருவார். அவருடைய காலம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1526 1530 வரைக்கும் பாபருடைய காலம். அது மட்டும் இல்லாமல் இவர் எப்போ நான் சில பாயிண்ட்ஸ்லாம் எக்ஸ்ட்ரா சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அவருடைய காலம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1526, அதாவது முதல் பானிபட்லேருந்து 1530 வரைக்கும் பாபருடைய காலமாக இருக்கும். சரி, பாபருடைய ஃபுல் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாகிருதீன் முகமது பாபர் அப்படின்றது தான் ஒரு ஃபுல் நேம். ஓகேங்களா? சரி, ஓகே. இவருடைய பெயருக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பிக்கையை காப்பவர் அப்படின்றது தான் பாபருடைய பேருக்கான அர்த்தம். இவர் 14ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 1483 பிறக்கிறார். இப்போ பிப்ரவரி 14, 1483 வந்து இவர் பிறக்கிறார். ஓகேங்களா? ஸோ இந்தியாவில் முகலாய பேரரசு நிறுவியவர் யாருன்னா ஜாகிருதீன் முகமது பாபர் அவர்கள். ஓகேங்களா? ஸோ முகல் அப்படின்ற வார்த்தைக்கான அர்த்தம் வந்துட்டு என்ன அப்படின்னா மூதாதையர், ஆன்சஸ்டர்ன்னு சொல்லுவோம். பார்த்தீங்களா? முகல் அப்படின்ற அர்த்தத்துக்கு வந்துட்டு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூதாதையரை கண்டறியலாம் அப்படின்றது தான் அர்த்தம். ஓகேங்களா? சரி, அது மட்டும் இல்லாமல் தந்தை வழியில் பாபர் வந்து தைமூருடைய கொள்ளு பேரன் ஆவார். யார்? தந்தை வழியில் பாபர் வந்து தைமூர் இருக்கார் பார்த்தீங்களா, அவங்களுடைய கொள்ளு பேரன் ஆவார். தாய் வழியில் அவருடைய தாத்தா யாருன்னா தாஷ்கண்டை சேர்ந்த யூனஸ் கான் ஆவார். தாய் வழியில் தாத்தா வந்து யூனஸ் கான். ஓகேங்களா? தாஷ்கண்டை சேர்ந்த யூனஸ் கான் அவர்கள். சரி, ஓகே. அரசர்கள் பொறுத்த வரைக்கும் பாபர், ஹுமாயூன், அக்பர், ஜஹாங்கீர், அவுரங்கசீப் இவங்க 6 பேர்த்த பற்றி பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ மாபெரும் முகலாய மன்னர்கள் தான் இவங்க தான். இவங்களுக்கு அப்புறம் சில பேர்லாம் வருவாங்க. அவர்களுடைய ஆட்சிலாம் பெருசாக நிலைக்காது. ஸோ வந்து 1526 1707 வரைக்கும் ஆட்சி நடக்கும். அதுக்கப்புறம் 1707 1857 பெரும் கழகம், பெரும் புரட்சி வரைக்குமே நடக்கும். ஸோ அந்த ஆட்சி வந்து ஆல்ரெடி பேரரசுகள் வந்து வீழ்ச்சியடைய ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு கலை, கட்டிடக்கலை, இலக்கியம், பாரம்பரியம் இதெல்லாமே வந்துட்டு விட்டு சென்றது வந்து இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாபர் அவர்கள் வந்துட்டு நான் முதலே சொன்ன மாதிரி தாழ் வழியில் வந்து அவருடைய தாத்தா தாஷ்கண்டை சேர்த்த யூனுஸ்கான் அவர்கள் அப்படின்னு சொன்னேன். இவர் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மங்கோலிய அரசரான செங்கிஸ்கான் இருக்கார் பார்த்தீங்களா, அவருடைய 13வது தலைமுறை வாரிசு. ஓகேங்களா? இப்போ ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், ராஜராஜா 1, ராஜராஜா 2, ராஜேந்திர 1, அந்த மாதிரி இந்த வாரிசு இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி மங்கோலிய அரசரான செங்கிஸ்கானுடைய 13வது தலைமுறை வாரிசு. ஓகேங்களா? யார்? 13வது தலைமுறை வாரிசு. தந்தை வழியை சேர்ந்த தைமூருடைய கொள்ளு பேரன், தாய் வழியை சேர்ந்த தாஷ்கண்டை சேர்ந்த யூனஸ்கானுடைய பேரன். இது மட்டும் இல்லாமல் பாபர் வந்து என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரசீகம் மற்றும் அரபி மொழிகளில் புலமை பெற்றவர் யார் அப்படின்னா பாபர் அவர்கள். அவருடைய தன்னுடைய சுயசரிதை இருக்குது பார்த்தீங்களா, அந்த சுயசரிதையை பற்றி பாபர் வந்து நினைவு குறிப்பு, அதாவது டெய்லி டைரி எழுதுவோம் பார்த்தீங்களா, நம்ம டெய்லிக்கும் இன்றைக்கி என்ன நடந்துச்சு, நம்மளோட ஈவெண்ட் என்ன, நம்ம லைஃப்பில் என்ன நடந்துச்சு அப்படின்னு எழுதுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு குறிப்புகள், நினைவு குறிப்பு எழுதி வச்சிருப்பாரு. அது பெயர் என்னென்னா துசுக்கி பாபரின்னு சொல்லுவாங்க, தமிழில் பாபர் நாமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கான கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலக செவ்வியலுடைய இலக்கியமாக கருதப்பட்டது தான் பாபர் நாமா. என்னது? உலக செவ்வியலுடைய இலக்கியமாக கருதப்பட்டது பாபர் நாமான்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே, லேட்டர் டேஸில் நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் 1505 காபூலை வந்து யார்? பாபர் வந்து கைப்பற்றுவார். எப்போ? 1505 காபூலை கைப்பற்றுவார். அதே ஆண்டில் வந்து தமது முதல் படையை வந்து மேற்கொள்வார். ஸோ 1505 வந்து பாபர் வந்து காபூலை வந்துட்டு கைப்பற்றிய பாபர் தமது முதல் படையை மேற்கொண்டார் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ பாபருக்கு வந்து மிக சிறந்த வாய்ப்பை வந்து தேடி வருது எப்படின்னா தௌலத் கான், பஞ்சாபுடைய ஆளுநர் தௌலத் கானும் அவருடைய மாமா அவர்களும் என்ன பண்ணுவார்கள் அப்படின்னா இந்த மாதிரி வந்துட்டு ஒருத்தர் ரொம்ப ஆடிட்டு இருக்கான்ப்பா, அந்த இப்ராஹிம் லோடின்னு சொல்லிட்டு ஒருத்தன், அவனை வந்து நீ வந்து கொஞ்சம் இந்த மாதிரி பண்ணி நீ வந்து வின் பண்ணி தரணும்னு சொல்லுவாங்க. அப்புறம் என்னன்னு தெரியல, மனசு மாதிரி இந்த தௌலத் கானும் அவருடைய மாமா அவர்களும் என்ன பண்ணுவாங்கன்னா இல்லை வேண்டாம், ஆலம் கான் அவர்களும் வேண்டாம், நாங்கள் பார்த்துக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த தௌலத் கானையும் ஆலம் கானையும் வென்று போரிட்டு திருப்பியும் போயிட்டு இப்ராஹிம் லோடி தோற்கடிச்சு இந்தியாவில்
இஸ்லாமியத்தை அதாவது முகலாயர் அரசை வந்து தோற்றுவிப்பார். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஓகேவா? யாருன்னா பாபர் அவர்கள். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, வந்து காபூல்ல தான் பாபர போய் சந்திப்பாக. தௌலத் கான் அவர்களும், ஆலம் கான் அவர்களும் ஜெயிச்சது உங்களுக்கே தெரியும் பானிபட்ல. பிகாஸ் ஆஃப் துப்பாக்கி மற்றும் வந்து பீரங்கி வச்சிருப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் என்ன ஆகுது, இப்ராஹிம் லோடியோட பதவியை விட்டு நீக்க பாபரின் உதவி கேட்டு அவர்கள் வந்திருந்தார்கள் அப்படின்ற விஷயம்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ முதல் பானிபட் பத்தி பார்க்கலாம். ஸோ ஓகே. ஸோ இது முன்னாடி சொன்னது அந்த எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. முதல் பானிபட் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1826 முதல் பானிபட் நடக்குது. எந்த காலம் எந்த ஆண்டுன்னு கேட்டால் ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி. ஓகேங்களா? ஸோ பாபரும் யாருக்கும் நடக்குதுன்ற கேள்வி பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும் நடக்குது. இந்த இந்த அந்த முதலாம் பானிபட்ல வின் பண்ணி பாபர் அவர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, முகலாய ஆட்சி இந்தியாவில் பிடிக்கிறார். ஓகேங்களா? எப்படி வின் பண்ணுவார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துப்பாக்கி பீரங்கிகளை பயன்படுத்தி முதல் போரும் இந்தியாவில் இதான். சரி ஓகே, இது மட்டும் பண்ணுறாரு. சரி ஓகே, ஒரு ரஜபுத்திரரானாங்கன்னா தில்லியிலேருந்து ஆக்ரா வந்து பாபர் கைப்பற்றுவார். ஓகே, தில்லியையும் ஆக்ராவையும் வந்து பாபர் கைப்பற்றுவார். ரஜபுத்திரரும் ஆப்கானிகளையும் முறியடிப்பார். ஓகேங்களா? சரி ஓகே, பீரங்கியை பயன்படுத்தினாங்கன்னு சொன்னோம். வெடிமருந்துகள் வந்து சீனாவிலேருந்து கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு அப்படின்னு கேள்விகள் கேட்டால் 13ஆம் நூற்றாண்டு ஐரோப்பாவிலிருந்து அடைக்கும். 14ஆம் நூற்றாண்டு பொறுத்த வரைக்கும் இடைப்பகுதியில் துப்பாக்கிகளும் பீரங்கிகளும் பயன்படுத்தப்பட்டாங்க. அதாவது 13, 14ஆம் நூற்றாண்டுனா இந்த நூற்றாண்டு பாபர் வாழ்ந்த காலம். பாபருக்கு முன்பாக இந்தியாவில் வந்து போர்களில் வந்து யாருமே பீரங்கிகள் பயன்படுத்தலை. ஓகேங்களா? அதுக்கான ஆதாரங்களும் கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இவருடைய துலுக்மா என்ற போர் முறை மராத்தியர்களுடைய கொரில்லா போர் முறைக்கு அடிப்படையாக அமைந்தது. ஸோ இப்போ நம்ம சொல்கிறோம்ல, மராத்தியர்கள் வந்து இந்த ரேட் அப்படின்னு கூட வந்து சொல்லியிருப்பாரு அவுரங்கசீப் அவர்கள், அப்படி மலை எலின்னு சொல்லியிருப்பாருன்னு சொல்லிட்டு சிவாஜியை. ஸோ அந்த கொரில்லா போர் அப்படின்றத மறைந்திருந்து தாக்கும் முறைன்னு சொல்லுவாங்க. அந்த மறைந்திருந்து தாக்கும் முறைக்கு துலுக்மா அப்படின்னு பாபருடைய காலத்தில் பேர். அந்த போருடைய பேர் துலுக்மா. அந்த போர் கொரில்லா போருக்கான ஒரு அடிப்படை சிவாஜிக்கு மராத்தாஸ்க்கு கிடைச்சது அப்படின்ற சொல்லுவாங்க. ஓகேங்களா? துலுக்மா. சரி ஓகே, அதுக்கப்புறம் என்னென்னா கான்வா போர் நடக்குது 1527. க்ரானாலஜிக்கலாக கொடுத்துருக்கேன், அப்படியே பார்த்துட்டு வாங்க. இந்த கான்வா போர் பொறுத்த வரைக்கும் யாருக்கும் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாபர் அவர்களுக்கும் ராணா சங்கா அவர்களுக்கும் நடக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த போரில் பாபர் அவர்கள் வெற்றி பெற்று மேவாரை கைப்பற்றுவார்கள். வெற்றிக்கு பின் காசி என்ற பட்டத்தை பாபர் வந்து பெற்றிருப்பார். ஏன்னா காசி அப்படின்ற பட்டத்தை வந்து பாபர் வாங்கிப்பார். சரி ஓகே, இந்த ராணா சங்கா இருக்கார் பார்த்தீங்களா, அவருடைய படையை தோக்கடிக்கிறாரு. அந்த வெற்றிக்காக பாபருக்கு எந்த இடங்கள் கிடைக்குதுன்னா, குவாலியர், கோல்பூர் மற்றும் சில கோட்டைகள் வந்து கைப்பற்றார். என்னது கான்வா போர் பொறுத்த வரைக்கும் மேவார். ஓகேங்களா? சந்தேரி போர் அப்படின்னு சொல்லும்போது மேதினி ராய்க்கும் பாபருக்கும் நடக்குது சந்தேனி போர். இந்த மேதினி ராய்க்கு வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு எதிரிகள் நிறைய இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ மேதினிராய்க்கு வந்து எதிரிகள் வந்து நிறைய இருப்பாங்க. ஸோ அவர்களோடையும் போரிடுவார். ஸோ சந்தேரி போர் அப்படின்னும் போது மேதினிராய்க்கு 1828. ஸோ ஓகே, காக்ரா போர் அப்படின்னும் போது என்னென்னா ஆப்கானியர் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, ஆப்கான்ஸ் அவங்களையும் சரி எதிராக பாபர் மேற்கொண்டு இறுதியான போர் இதான். ஓகேங்களா? ஏன் அதுக்கப்புறம் அவர் இறந்துருவார். ஓகேங்களா? சுல்தான் இப்ராஹிம் லோடியான சகோதரர் இருக்கார் பார்த்தீங்களா, முகமது லோடியும் அவங்களுடைய மருமகன் ஒருத்தர் இருப்பார். யாருன்னா சுல்தான் நஷ்ரத் ஷா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, பாபருக்கு எதிராக சக்தியை திரட்டி இவர் போகிறார். நீ எப்படி அண்ணனை சாவடிக்கலான்னு சொல்லிட்டு இப்ராஹிம் லோடியோட தம்பி சகோதரரான யார் முகமது லோடி அவர்களும் மருமகனான சுல்தான் நஷ்ரத் ஷாவும் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்ராஹிம் லோடியோட மருமகனான நஷ்ரத் ஷா அவர்களும் பாபருக்கு எதிராக சதி செய்கிறாங்க. ஸோ ஆபத்தை உணர்ந்த பாபர் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்கள எதிர்த்து படையெடுக்கிறாரு. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் அந்த படையில் கங்கை நதியின் துணை நதியான காக்ரா ஆற்று நதிக்கரையில் இறுதியாக நடைபெற்ற போரில் பாபர் வந்து ஆப்கானியர்களை தோற்கடிச்சாரு. ஆனால் அங்கிருந்து திரும்பும் வழியில் லாகூர் செல்லும் வழியில் பாபர் 1830களில் காலமானார். பாபர் தனது மகன் உமாயினுக்கு இடர்பாடுகள் நிறைந்த பணியை விட்டு சென்றார் அப்படின்றத கருத்து. ஓகேங்களா? ஸோ காக்ரா போர் எப்போ நடக்கும்னா உங்களுக்கு அதான் சொன்ன பார்த்தீங்களா, ஆப்கானியர்களுக்கும் இவங்களுக்கும் காக்ரா போர். முதல்ல பானிபட் போர், கான்வா போர், சந்தேரி போர், காக்ரா போர் க்ரொனாலஜிக்கலாக அப்படியே அடுத்தடுத்த வருஷம் நடக்கும். ஸோ அவருடைய ஆட்சி காலத்தில் போரே தான் நடந்துட்டு இருக்கும். அவர் வந்து ஒரு ஆட்சி வந்து நல்லாட்சிகள் வந்துட்டு செஞ்சாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா செஞ்சார். ஆனால் போர்கள் மூலியமாகவே இவருக்கு வந்து பல இன்னல்களும் ஈடுபாடுகளும் வந்துச்சு. சரி ஓகே, இது மட்டும் தானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹுமாயூனுக்கும் இவர் என்ன பண்ணிட்டாரு, இதில் வந்து பாபர் வந்து இறந்ததுக்கான இன்னொரு ரீசனும் சொல்வார்கள். தனது மூத்த மகனான உமாயூனுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்கும். அப்போ வந்து அவர் என்ன கேட்பார் கடவுள்கிட்டனா, நீ என்னுடைய உயிர் எடுத்துக்கோ, என்னுடைய பையனை சரி பண்ணுன்னு சொல்வார்கள். அதே போல் 1830களில் இவர் இறந்தவர், ஹுமாயூனும் சரியாயிடுவார். ஓகேங்களா? சரி ஓகே, உங்க ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன் பாபருடைய சுயசரிதம் துசுக்கி பாபரி அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா?
ஸோ அது மட்டும் இல்லாமல் பாபர் வந்து வட இந்தியாவில் முகலாய ஆட்சியை நிறுவினார். அதுக்கு அடுத்தது யாரை பார்ப்போம்னா ஹுமாயூன் அவர்கள். ஓகேங்களா? ஹுமாயூன் அப்படின்ற பொருள் என்ன? இப்போ பாபர்னா நம்பிக்கைக்குரியவர் அப்படின்னு பார்த்தோம். ஹுமாயூன் அப்படின்னா யாருன்னா பாபருடைய மூத்த மகன் தான் ஹுமாயூன் அவர்கள். ஹுமாயூனுக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்வாய்ப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன? ஹுமாயூன்னா நல்வாய்ப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் முகலாய பேரரசிலே நல்வாய்ப்புகளை பெறாத மன்னன் யாருன்னா இவர் தான். ஓகேங்களா? ஸோ நல்வாய்ப்பு அப்படின்னு அவர் பேருக்கான அர்த்தம் வச்சுட்டு என்ன பண்ணாரு? லேன்புல் அவர்கள் ஆசிரியர், அந்த பேராசிரியர் லேன்புல் அவர்கள் என்ன சொல்வார்னா வந்துட்டு படிக்கட்டிலேருந்து வழுக்கி விழுந்த ஹுமாயூன் வந்து வாழ்க்கையை விட்டே வழுக்கி விழுந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அதிர்ஷ்டம், அதாவது அவருக்கு இன்னொரு பொருள் இருக்கணும், அதிர்ஷ்டம் நல்வாய்ப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதிர்ஷ்டம் வச்சுக்கிட்டா நான் அதிர்ஷ்டம் இல்லாத ஒரே அரசர் இவர் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஆனால் இப்படிலாம் இருந்தாலுமே ஹுமாயூன் அவர்கள் பண்பாடும் கல்வியிலும் மிக சிறந்தவராக இருந்திருக்கார். ஓகே, நல்ல லைப்ரரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த அளவுக்கு அவ்வளோ அழகான நிறைய புக்ஸ் படிப்பார். நிறைய பண்பாடு, கலாச்சாரம், கல்வி அறிவுலாம் அவருக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் என்ன ஆகுதுன்னா ஹுமாயூன் வந்து அரச பதவியை ஏற்ற உடனே அவருடைய தந்தை விருப்பம் வந்து ஒரு விருப்பம் இருக்கும். என்ன அப்படின்னா அவர் பெற்றார் பார்த்தீங்களா, அந்த பாபர் வந்து பெற்ற அந்த நாட்டை வந்து பிரித்து சகோதரர்கிட்ட இருந்து கொடுத்து நீ வந்து நிம்மதியான ஆட்சி செய்யணும், சகோதரர்களிடம் சண்டையிடக்கூடாது அப்படின்ற மாதிரி பாபர் சொல்லியிருப்பார். அதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் இதுக்கு ஹிண்ட்டு சொல்லியிருப்பேன். கம் ஆஸ்க் ஹிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உங்களுக்கு வந்து ஷார்ட்கட்டில் சொல்லியிருப்பேன். என்னென்னா கம்னா கம்ரான், நெக்ஸ்ட்டு ஹிண்ட்னா வந்துட்டு ஏன்னா ஹிண்டல், ஆஸ்க்னா வந்து அஸ்காரி. ஓகே, 3 பிரதர்ஸ் இருப்பாங்க இவங்களுக்கு யாருக்கும் ஹுமாயூன் அவர்களுக்கு. அதாவது கம் ஆஸ்க் ஹிண்ட், என்கிட்ட ஹிண்ட்டை வந்து கேளு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்போம். ஓகேங்களா? ஹுமாயூன் வந்து கம் ஆஸ்க் ஹிண்ட் தான் 3 பிரதர்கள். அது மட்டும் இல்லாமல் குஜராத் அரசரான பகதூர் ஷான்னு ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து என்ன பண்ணுவார், அந்த ஹுமாயூனுக்கு வந்து ஒரு ஃபியரை ஏற்படுத்திகிட்டே இருப்பார். யார்? இந்த குஜராத்தை சேர்ந்த பகதூர் ஷா அவர்கள். ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த காபூர் காந்தகர் அப்படின்ற பகுதியில் என்ன பண்ணுவார், ஹுமாயூனுடைய சகோதரரான கம்ரன் அப்படின்ற ஒருத்தருக்கு வந்து அதிகாரத்தை கொடுப்பாரு. ஸோ பஞ்சாப் வரைக்குமே அந்த அதிகாரம் வந்து நீட்டியிருக்கும். இந்த கம்ரானுக்கு வந்து காபூர் மற்றும் இந்த காக்காலே தான் வந்துருக்கும். கம்ரானுக்கு வந்து காபூர் மற்றும் காந்தகர் இருக்குது. அதோடைய எல்லை வந்து பஞ்சாப் வரைக்கும் நீட்டித்து இருக்கு. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் 1532 என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தௌரா அப்படின்ற ஒரு இடத்துல வந்து ஆப்கானியர்களை தோற்கடித்த ஹுமாயூன் என்ன பண்ணுறாங்க, பலம் வாய்ந்து இருக்காரு. அதனால் கனர்கோட்டையை வந்து முற்றுகையிடுறாங்க. ஓகேங்களா? 1532 தௌரா என்னும் இடத்தில் ஆப்கானியர்களை தோற்கடித்த ஹுமாயூன் என்ன பண்ணுறாரு, பலம் வாய்ந்த சுனார் கோட்டையை வந்து கட்டுறாரு. இந்த கேள்வி எப்படி வரும்னா சுனார் கோட்டையை கட்டிய ஆண்டு என்ன அப்படின்னு வரும். ஓகேங்களா? சரி, ஓகே. அதுக்கப்புறம் 4 மாதங்களுக்கு பிறகு என்ன ஆகுதுன்னா முகலாயருக்கு விசுவாசமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லி ஷெர்ஷா சூரி வந்துட்டு என்ன பண்ணுறாரு, அவருடைய கலவர வேலையை ஆரம்பிச்சிடுவார். ஸோ ஹுமாயூன் எடுத்து தவறான முடிவில் வந்து இதான். ஓகேங்களா? ஸோ வந்து ட்ரீட்டி போட்டிருக்கணும், எதாவது போட்டிருக்கணும். ஆனால் வாய் பேச்சை நம்பி என்ன பண்ணுவார், ஷெர்ஷாவையும் விட்டு வந்துடுவார். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்வந்த ஆண்டு காலத்தில் வந்துட்டு எதிரிகளை வந்து வலிமைப்படுத்தி கொண்டிருந்த அந்த என்னது இப்படி சொல்கிறது, நிறைய எதிரிகள் வந்து வலிமையாயிட்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் தீன்பானா என்னும் புதிய நகரை உருவாக்குவதிலே அவருடைய காலத்தை கழித்தார். ஸோ அப்போ வந்துட்டு என்ன ஆகுது, அவர் வந்து இந்த ஆர்கிடெக்ட் வேலை, ஆர்ட் அண்ட் வேலை பண்ணிட்டு இருக்கும் போது இந்த இடத்துல எதிரிகள் வந்து பலமாகிட்டே இருக்காங்க, அவருடைய படைகள் பலமாகிட்டே இருக்கு. இவர் தீன்பானா அப்படின்ற ஒரு இடத்த வந்துட்டு கட்டுறதுல காலத்தை கழிச்சிடறார். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் ஹுமாயூனும் பகதூர் ஷாவின் மேல் போர் தொடுத்து குஜராத்தையும் மாலவத்தையும் கைப்பற்றி அவர் தனது சகோதரன அஸ்காரிடம் பொறுப்பில் விட்டார். பாருங்க, குஜராத்தும் பெரிய இடம். ஓகேங்களா? ஸோ மாலவும் பெரியும் இந்த 2 இடத்துலையும் போரிட்டு அஸ்காரி அப்படின்ற இன்னொரு சகோதரர்கிட்ட கொடுத்துட்றாரு. ஓகேங்களா? அந்த குஜராத் மக்களுடைய கலகங்களை அடக்க இயலாத நிலையில் என்ன பண்ணுறாரு, அஸ்காரி வந்துட்டு ஆக்ரா வந்து செல்ல தீர்மானிக்கிறார். என்னால் வந்துட்டு இந்த கலகத்தை அடக்க முடியல, அதனால் நான் ஆக்ரா போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அஸ்காரி நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் பகதூர் ஷா இருக்கார் பார்த்தீங்களா, அந்த பகதூர் ஷா தொடர்பான போர் நிகழ்வுகள் வந்து ஹுமாயூன் வந்து முழுமையாக ஈடுபட்டு வேலையில் ஷெர்கான் வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா ஆட்சியை வந்து இன்னுமே பலப்படுத்துறாரு. ஓகேங்களா? ஸோ என்ன ஆகுது, சுனார் கோட்டையை கைப்பற்றி ஹுமாயூன் வந்து ஷெர்கானை வந்து எதிர்கொள்வதில் ஒரு வங்காளத்தை நோக்கி வந்து புறப்படுறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நடக்கும். அது மட்டுமான ஹிண்டல் அப்படின்னு ஒருத்தர் சொன்னால் பார்த்தீங்களா, அவருடைய சகோதரர், அந்த ஹிண்டல் வந்து கிளர்ச்சி செய்வதாக தகவல் வரும். ஸோ அதனால் ஹுமாயூன் என்ன பண்ணுவார், அதை அடக்க ஆக்ரா நோக்கி புறப்படுவார். ஸோ அஸ்காரி வந்துட்டு என்ன பண்ணுவார், என்னால் வந்து குஜராத்தையும் மாலவத்தையும் என்னால் பார்த்துக்க முடியலன்னா ஆக்ராக்கு வரேன்னு யோசிப்பார். அதே போல் அந்த கம்ரான் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த ஆட்சி செஞ்சுட்டு இருப்பார். ஸோ அவருடைய சகோதரனாக ஹிண்டால் அவர்களும் கிளர்ச்சிகளை செய்ய ஈடுபடுவார். ஸோ இந்த மாதிரி போயிட்டுருக்க ஒரு டைமில் அப்போ தான் 1839 சௌசா அப்படின்ற ஒரு போரும். சௌசா போர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும், ஷெர்கான் அதாவது ஷெர்ஷா சூரின்னு சொல்லும் பிற்காலத்தில். அந்த ஷெர்கான் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அரசியல் இராணுவ திறமையால் இந்த போரில் வெற்றி பெற்றுவார். ஹுமாயூன் வந்து பெருந்தோல்வி அடைஞ்சிருவார். அதுக்கு அடுத்த வருஷமே பில்கிரீம் இல்லைனா வந்துட்டு கன்னோஜ் போர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அந்த கேள்வி கேட்டிருக்காங்க டிஎன்பிசியில். பில்கிரீம் அப்படின்னா என்ன, எந்த போர்னு கேட்டிருப்பாங்க. கன்னோஜ். ஓகேங்களா? ஷெர்ஷா சூரி என்ன பண்ணுறாரு, திருப்பி ஹுமாயூனை தோற்கடிச்சிடுறாரு. அதனால் அவர் நாடை விட்டே போயிடுவார். அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகி தான் அக்பர் அவர்கள் பிறப்பார். அது மட்டும் இல்லாமல் 1555
55களில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிர்கிந்த் போர் பேட்டில் ஆஃப் ஸ்ரீஹண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா? அந்த போரை வந்து நடத்தி அரியணையிலே கைப்பற்றுவார். இந்த பாயிண்ட் பெருசா யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. நோட் பண்ணிக்கோங்க. 1555ல எப்படி வந்து ஹுமாயூன் அவர்கள் வந்துட்டு மேலே ஏறுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, பேட்டில் ஆஃப் சிரிஹந்த் அப்படின்ற ஒரு போர் பண்ணி அரியணையில ஏறுவார். அது மட்டும் இல்லாமல் ஷெர்ஷா அவர்கள் வந்துட்டு ஒரு வெடிகுண்டு விபத்தால் வந்துட்டு இறந்துருவார் ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நடந்துட்டுருக்கு. 1545களில் வந்துட்டு இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போதே ஷெர்ஷாவுடைய பார்த்து நம்ம தனியாக பார்ப்போம் ஓகேங்களா? ஸோ இப்படி இந்த விஷயம்லாம் நடந்துட்டுருக்கு. ஷெர்ஷாவுடைய சீர்திருத்தங்கள்லாம் நிறைய இருக்கும். ஸோ ஷெர்ஷா அது பார்க்கலாம். ஷெர்ஷா சூரி அவர்கள் ஆட்சி காலம் அப்படின்னும்போது 40கள்லேருந்து 1555கள் வரைக்கும் ஆட்சி காலம்ல இருப்பார். ஸோ என்ன பண்ணுறாரு, டெல்லியை கைப்பற்றிறாரு. அதிகாரத்தை வந்துட்டு இவர் வந்து வச்சுக்கிறாரு. டெல்லி வந்து ஆளப்பட்ட யாருன்னா சூர்வம்சம் வந்து இங்கே ஸ்டார்ட் ஆகுது ஓகேங்களா? சூர்வம்சம் பெருசாக இருக்காது, இவரோட முடிஞ்சும். சரி ஓகே, ஒரு ஜாகிர்தார் குடும்பத்தை சேர்ந்தவர் தான் யார் இந்த ஷெர்ஷா சூரி அவர்கள். இவருடைய உண்மையான பெயர் என்ன அப்படின்னு கேட்டால் ஃபரீத் அப்படின்றது தான் ஒரு உண்மையான பெயர் ஓகேங்களா? ஃபரீத் எப்படின்னா ஹிந்தியில் வந்துட்டு ஃபரீத் அப்படின்னா புலி அப்படின்னு சொல்லுவாங்க. மேபி சிங்கம் தான், பட் ஆனால் புலி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து ஹிந்தியில் வந்து ஷெர் அப்படின்னா புலி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த புலியை கொன்றதனால் ஷெர்கான் என்ற பெயரை பெற்றார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அரியணை ஏறிய பின்பு இவர் ஷெர்ஷா என்று அழைக்கப்பட்டார். ஷெர்கான் அப்படின்றவர் ஷெர்ஷா சூரி அப்படின்ற அழைக்கப்பட்டார் அரியணை. சரி, இவர் என்னென்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பீரியட் ஆஃப் டைம்ல கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் வருவார். அந்த 15 வருஷத்துலேயே நிறைய சீர்திருத்தங்கள், நிறைய நல்ல விஷயம்லாம் பண்ணுவார். மாளவம் வந்து போரிடாமலே அவர்கிட்ட வந்துடும். கேள்விகள் கூற்றுல கேட்கலாம். மாளவத்தை வந்து போரிட்டு வந்து வென்றாரா, இல்லை போரிடாமல் வென்றாருன்னு சொல்லிட்டு. மாளவம் போரிடாமலே அவரிடம் விழுந்தது. மேவார் இருக்கா பார்த்தீங்களா, அந்த ராணா உதய்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா? ஸோ ராணா உதய்சிங் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த எதிர்ப்பும் இல்லாமல் என்ன பண்ணுவார்னா, எந்த எதிர்ப்புமே தெரிவிக்காமல் நான் சரணடைஞ்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராணா உதய் சிங் அவர்களும் மாளவத்தை வந்து போரிடாமலே கையில் வச்சுக்கிறாரு. கலிஞ்சரை கைப்பற்ற போகும்போது தான் வெடிகுண்டு விபத்தில் இவர் இறந்துருவார் 1445. ஸோ இவருக்கு அப்புறம் பதவியேற்றம் வந்து அவருடைய இரண்டாவது மனம் இஸ்லாம் ஷா ஓகேங்க. யார் இரண்டாவது மகன் இஸ்லாம் ஷா அவர்கள் 1553 வரை ஆட்சி செய்வார்கள். அதுக்கப்புறம் சிறு வயதிலேயே அவர் மரணம் அடைந்ததை தொடர்ந்து வாரிசு உரிமை குழப்பம் வந்து வர ஆரம்பிக்கும் ஓகேங்களா? இந்த சூழ்நிலையை வந்து ஹுமாயூன் அவர்கள் பயன்படுத்தி டெல்லியையும் ஆக்ராவையும் சூர்வம்சத்தையும் அழிச்சு இவர் வந்து ஆட்சிக்கு வந்தார் 1555ல பேட்டில் ஆஃப் சிரிகந்து அப்படின்ற ஒரு போர் மூலியமா ஓகேங்களா? மாளவம் போரிடாமலே அவர் கைக்கு வந்துடும். மேவாருடைய ராணா உதய்சிங் அவர்கள் எந்த ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்காமல் வந்துருவார். 1545களில் கலிஞ்சர்னு சொல்லுவாங்க. அந்த கலிங்கர் கோட்டையை முற்றுகையிட போய் வெடி விபத்தில் இறந்துருவார். ஸோ அவருடைய இரண்டாம் மகனான இஸ்லாம் ஷா அவர்கள் 1553கள் வரைக்கும் ஆட்சி செய்வார். அதோட சூர்வம்சம் காலி ஓகேவா? ஸோ அவருடைய சீர்திருத்தங்கள் பார்க்கலாம் பாருங்க. சிறந்த நிர்வாக சீர்திருத்தவாதி அப்படின்னு பார்த்தா வந்து ஷெர்ஷா அவர்கள் தான். ஷெர்ஷா செய்த சில சீர்திருத்தங்கள் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அக்பருடைய காலத்திலையும் வந்து அப்படியே பின்பற்றுவார் ஓகேங்களா? ஸோ அக்பர் வந்து நல்ல ஒரு எப்படி சொல்கிறது அப்படின்னா வந்து ஹிந்து முஸ்லீம் அப்படின்ற ஒரு கொள்கைகள்லாம் ஒரு மனதில் அந்தளவுக்கு இருக்காது. யார் நல்லது பண்ணாலும் அது பின்பற்றுவேன், இவங்க எனக்கு எதிரி அப்படின்லாம் ஒரு கான்செப்ட் கிடையாது ஓகேங்களா? சரி ஓகே, ஷெர்ஷாவுடைய சீர்திருத்தங்கள் அப்படின்னு பார்த்தா என்னென்னா, நான் வந்து இங்கே 2, 3 தான் கொடுத்துருக்கேன். நான் எக்ஸ்ட்ரா வாயிலே சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. சாலைகள் அமைத்தல், உதாரணமாக கிராண்ட் ட்ரக் சாலை அப்படின்னு சொல்வார்கள் ஓகேங்களா? ஸோ கிராண்ட் ட்ரக் சாலை அப்படின்னா உங்களுக்கே தெரியும். சாலை அதாவது பெரிய சாலைகள் வந்துட்டு ரோடுலாம் அமைச்சிருப்பார். நில வருவாய் சீர்திருத்தங்கள்லாம் நிறைய பண்ணியிருப்பார். லேண்ட் ரெவன்யூஸ் ரிஃபார்ம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த சீர்திருத்தங்கள் நிறைய பண்ணியிருப்பார். ஸோ ஜப்தி முறையாகட்டும், நாணய சீர்திருத்தங்கள் நாணய சீர்திருத்தங்களை முதல்ல கொண்டு வந்த இவராக தான் இருப்பார். அதுவும் வெள்ளியில் ரூபியா அப்படின்னு சொல்லி, அந்த ரூபியா தான் இப்போ வரைக்கும் ரூபாயா யூஸ் பண்ணுறோம். ருப்பின்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, RUPEE அந்த ருப்பியா யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா? ஸோ அவருடைய சீர்திருத்தத்துடைய வெள்ளி நாணயத்துடைய பேர் கரன்சி தான் நம்ம இப்போ வரைக்கும் INR இந்தியாவுடைய கரன்சியாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அந்த பேர் வச்சு ஓகேங்களா? சரி ஓகே, இவ்வளோதான் சீர்திருத்தங்கள்லாம் செஞ்சார் அப்படின்னு பார்த்தா கிடையவே கிடையாது. அரசுக்கு உதவும் வகையில் நிறைய சீர்திருத்தங்கள் செய்கிறாரு. அமைச்சர்களையும் வந்துட்டு நிறைய அமைச்சர்கள் அரசுக்கு உதவுறவங்களாகவும் வந்து ஷெர்ஷா காலத்தில் அமைகிறாங்க. ஸோ திவானி விசாரத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டம் இருக்குது. அது வந்து வாசிர் அப்படின்னு சொல்வார்கள். அது வந்து என்னென்னா வருவாய் மற்றும் நீதித்துறைக்காக திவானி விசாரத் இல்லை வாசின்னு சொல்லுவாங்க. திவானி ஆரிஸ் நம்ம ஃபஸ்ட்டே சொல்லியிருப்போம், பால்பன் அவர்களால் தொடங்கப்பட்ட இராணுவ அதிகாரின்னு சொல்லிட்டு. சேம் இங்கேயும் படைத்துறைக்கு தான் திவானி ஆரிஸ் அவர்கள் இருக்காங்க. திவானி ரசலத் அப்படின்னா வந்து அயலுறவு, அயலுறவுனா வெளியுறவுத்துறைன்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, அந்த அயலுறவுத்துறை ஆஃபீஸர் தான் வந்து திவானி ரசல்த். உங்களுக்கு அப்பயே ரிசல்ட் வெளியாயிருச்சு, நான் வெளியுறவு அப்படின்னு சொன்னேன். ஸோ ரிசல்ட்டு ரசால்த் ஓகேங்களா? திவானி இன்ஷா அப்படின்னா வந்து தகவல் தொடர்பு. இப்போ நம்ம வந்து இன்ஷா அல்லா அப்படின்னு சொல்லுவாங்க முஸ்லீம்லாம் ஓகேங்களா? அப்போ இன்ஷா அப்படின்னா எனக்கு இன்னும் தகவல் தெரில சொல்லு. இப்போ எக்ஸாம் ஹாலில் போயிட்டு இன்ஷா அல்லா என்னடா எனக்கு இந்த கொஷினே தெரில அப்படின்னா இன்ஷா அப்படின்னா தகவல் தொடர்பு துறை ஓகேங்களா? ஸோ ஹுமாயூனை பின்தொடர்ந்து என்ன பண்ணுறாரு ஷெர்ஷா அவர்கள் வந்து அதற்கு
முன்னால வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிசர்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பாரு. அவர் வந்து வங்காள ஆளுநரா வந்து நியமிச்சிருப்பார். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, மிகவும் எச்சரிக்கையா வந்து நெறைய விஷயங்கள் செய்வாரு. கிராம தலைவர்களுக்கிடம் வந்து பொறுப்ப வந்து யார் குடுத்திருப்பாருன்னா, ஷெஷாஸ்தி அவர்கள் சொல்லியிருப்பாரு. இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் இவர் பண்ணதுலே ரொம்ப முக்கியமான விஷயம், எல்லா எக்ஸாம்லயும் கேட்கப்பட்ட கேள்விகள் அப்படின்னு பார்க்கும்போது, விவசாயம் சீர்குலைந்தால் அரசன் சீர்குலைவான் என்ற கூறியவர் யாருன்னா, ஷெர்ஷா அவர்கள் தான். அத நம்பியவரும் ஷெர்ஷா அவர்கள் தான். ஒரு போருக்கு போறோம், ஒரு கரும்பு தோட்டம் இருக்கு, இல்ல ஏதாவது ஒரு தோட்டம் இருக்குன்னா, அந்த போர்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கரும்பு தோட்டம்லாம் மெரிச்சிட்டு அங்க வந்து பதுங்கி பதுங்கி போகும் பார்த்தீங்களா? அந்த மாரி போகக்கூடாது. விவசாயிகளையும் எந்த எஃபெக்ட்டும் பண்ணக்கூடாது. அந்த விவசாயத்தில இருக்க பயிரையும் எந்த எஃபெக்ட்டும் பண்ணக்கூடாது. அப்படின்றதுல வந்து ரொம்ப தெளிவா இருந்தவர் யாருன்னா ஷெர்ஷா தான். அதனாலே மக்களுக்கு வந்து இவர் மீது பயங்கர நம்பிக்கை வந்து இருந்தது அப்படின்னு சொல்லலாம். நம்பிக்கையும் காப்பாத்தினார். சரி, அது மட்டும் இல்லாமல் படைகள் வந்து ஒரு டு அதான் ஃபர்ஸ்ட்டே சொன்னோமா, ஒரு இடம்ந்து இன்னொரு இடம் போம்போது விவசாயத்துக்கு எந்த வந்துட்டு இதுவுமே இருக்கக்கூடாது. சில பகுதிகள்ல வந்து ஜாகீர்தார் முறையும், சில பகுதிகள்ல ஜமீன்தார் முறையும் வந்து தொடர்ந்து செயல்பட்டுட்டே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் வணிகத்த வந்து பயங்கரமா ஊக்குவிச்சிருப்பாரு. வணிக வழி வணிகத்துக்கான ட்ரேட் அண்ட் காமர்ஸ்க்கான வரி இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து ரொம்ப பெருசாலாம் போடலங்க. ரொம்ப எளிமையா தான் ஷெர்ஷாஸ்திரி அவர்களால் போடப்பட்டிருக்கும். நுழைவு வரியாகட்டும், விற்பனை வரியாகட்டும் இது மட்டுமே வசூலிக்கப்பட்டன. ஓகே. என்ட்ரன்ஸ் ஆகட்டும், இல்ல விற்பனை பண்ற வரிகள் மட்டுமே வந்துட்டு இது பண்ண மாட்டாங்க. இந்த வெள்ளி ருப்பியா சொன்னேன் பார்த்தீங்களா, இது வந்து எப்படி வந்து ஷெர்ஷா சூரி காலத்தில சொல்லுவாங்க, தாம் அப்படின்னு சொல்லுவாங்க. தாம் அப்படின்ற வந்து ஒரு புதிய வெள்ளி நாணயங்கள ஷெர்ஷா சூரி அறிமுகப்படுத்தியிருப்பாருன்னு சொன்னா. ஸோ அதான் 1835க்கு அப்புறம் ஓகேங்களா, 1835களுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெக்கலைல ஒரு அந்த பீரியடுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா, அந்த புழக்கத்தில இருக்க ஆரம்பிக்கும் இந்த காயின்ஸ் எல்லாமே ஓகேங்களா. ஸோ இது மட்டும் இல்லாமல் வந்து சிந்து பகுதியில இருக்கக்கூடிய வங்காளத்த வந்து சோழர்கள் வந்து ஆட்சி புரிவார்கள். அவங்க வந்து பெருவழி வந்து ஆ நம்ம செப்பனியோட செஞ்சு குஜராத் கடற்கரை துறைமுகங்கள், ஆக்ரா, ஜோத்பூர் இதெல்லாம் வந்து இணைக்கும் சாலை வந்து புதிய சாலை வந்து இவர் தான் கட்டுவார். ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் லாகூரையும், முல்தான் போன்ற நகரங்களையும் வந்துட்டு இணைக்கும் சாலையும் இவர் தான் கட்டுவார். இந்த கேள்வி கேட்கலாம். லாகூர் மற்றும் முல்தானை இணைக்கும் சாலை கட்டியவர் யாருன்னா, ஷெர்ஷா அவர்கள் தான். சராய் அப்படின்னு சொல்லிட்டு தங்கும் விடுதிகள், சத்திரங்கள்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சத்திர வசதிகளையும் வந்து செய்றாரு. ஓகேங்களா. உணவு வந்து அந்த இடத்துல இருக்கும். வணிகர்களுக்கு வந்து ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி வணிகம் செய்ய போறாங்கன்னா, அவங்களுக்கு தூங்குமிடமும், உணவிடமும் எப்படி சொல்றது? அம் உணவிடமும் இருக்கும். தூங்குறதுக்கான உறுப்பிடமும் இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் ஷெர்ஷா அவர்கள் வந்து ஒரு வைதீக சன்னி முஸ்லீம். ஓகேங்களா. ஷெர்ஷா யாரு? ஒரு வைதீக சன்னி முஸ்லீம் அவர்கள். ஓகேங்களா. ஸோ இது மட்டும் இல்லாமல் அரச தோடர்மால்ன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அக்பர் ஆகட்டும், தோடர்மால் ஆகட்டும், இவங்களுடைய நீதி நிர்வாக முறையை வந்து ரொம்ப வியந்து இத ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து என்ன பண்றாருன்னா, நகரத்த வந்து நிர்மாணிக்கிறதுக்காக ஒரு விஷயத்த தொடங்குறாரு. அந்த விஷயம் பேர் என்னன்னா, புரண கிலா அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் பூரண கிலா அப்படின்னு சொல்வார்கள். அந்த விஷயத்த பூரண கிலா அப்படின்னு அழைப்பார்கள். ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய கல்லூரி என்னது கல்லறை மாடத்த வந்து இவரே வந்து கட்டிக்கிறார். ஓகேங்களா. ஸோ சசாராம் அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்களேன். இவர் வந்து கல்லறை மாடத்த இவரே கட்டி வச்சிருக்காரு. ஸோ அதான் சசாராம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து கன்னோஜுடைய போர்ல வந்துட்டு என்ன பண்ணுவார்னா, தப்பி வந்து ஓடி ஹுமாயூன் வந்து திருப்பி வந்துட்டு பாரசீகத்தில தஞ்சம் புகுந்திருப்பாரு. அங்கேயே வந்து இந்த பாரசீகத்தில கூடிய ஒரு அரசனுடைய மகள திருமணம் செய்து அக்பரை பெற்றெடுப்பார். ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து காந்தகரையும், காபூலையும் வந்து திருப்பி கைப்பற்றிருவார். இந்த காந்தகர், காபூல் யார்கிட்ட இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய சகோதரர் வந்துட்டு அவர்கிட்ட இருக்கும். ஓகேங்களா. யார்கிட்ட கம்ரான் கிட்ட குடுத்துருப்பாரு. ஸோ அத வந்துட்டு திருப்பி வாங்கிக்கிறாரு. ஓகேங்களா. ஸோ 1555ல டெல்லியை மீண்டும் கைப்பற்றுகிறார் ஹுமாயூன் அவர்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதுக்கு அடுத்த வருஷம் அவர் இறந்துருவாரு. ஸோ கைப்பற்றின ரொம்ப நாள்லாம் வந்து ஆட்சி பண்ண 1 வருஷம் கூட ஆட்சி பண்ண மாட்டாரு. இறந்துட்ட உடனே 1556லேருந்து 1605கள் வரைக்கும் நல்லாட்சி நடக்கும். அதான் அக்பர் த கிரேட் அப்படின்னு சொல்வார்கள். ஓகேங்களா. ஓகே. அக்பர பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஜபுத்தன பாலைவனங்கள்ல ஹுமாயூன் வந்து அலைந்து திரிந்தபோது 1542க்கு வந்துட்டு என்ன பண்றாரு, வந்துட்டு ஒரு ஆண்மகன பெற்றெடுக்கிறாரு. அவர் தான் அக்பர் அப்படின்னு சொல்லிட்டு உங்க எல்லாருமே தெரியும். ஓகேங்களா. ஸோ எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரஜபுத்தன பாலைவனம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அக்பருடைய உண்மையான பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜலாலுதீன் அப்படின்னு சொல்வார்கள். இவர் தன்னுடைய 14வது வயதில் வந்து முடிசூடுகிறார். ஓகேங்களா. ஸோ வந்து அக்பருடைய அப்பாவாகிய ஹுமாயூன் வந்து இறந்துடுறாரு. பைரம் கான் அவர்களுடைய தலைசிறந்த ஒரு ஆட்சியில் தலைசிறந்த ஒரு பாதுகாப்புல தான் வந்து அக்பர் வந்து வாழ்வாரு. தொடக்கத்துல அக்பர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்ரா வந்து தலைநகரா கொள்றாரு. பின்னாடி ஃபதேபூர் சிக்ரி அப்படின்ற ஒரு தலைநகர வந்து உருவாக்குவார். ஓகே. ஃபதேபூர் சிக்ரி அப்படின்ற ஒரு விஷயத்த உருவாக்குவார். இந்த கேள்விகள் எப்படி எழுப்பப்படும்னா, ஃபதேபூர் சிக்ரி உருவாக்கியவர் யார் அப்படின்னு கேட்கலாம். ஓகேங்களா. ஸோ ஓகே. அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2ஆம் பானிபட் நடக்கும். அவர் ஆட்சிக்கு வந்து அடுத்த வருடத்திலே. இந்த 2ஆம் பானிபட் பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெல்லியில இருக்கக்கூடிய ஷெர்ஷா சூரி வந்துட்டு வழி வந்த ஒரு ஆப்கானிய அரசன் இருப்பார். ஓகேங்களா. ஸோ வந்து இஸ்லாம் கான் சொன்னோம் பார்த்தீங்கன்னா, 1543கள்ல
அந்த அரசோடைய ஒரு அரசர் இருப்பார். அவர் தான் வந்து யாருன்னா ஆடில் ஷான்னு சொல்லுவாங்க. அவருடைய படைத்தளபதி ஹேமுக்கும் அக்பருக்கும் நடக்கும். ஓகேங்களா. ஹேமு என்ன பண்ணுவார்னா முதல்ல வந்துட்டு குவாலியர் கோட்டையை கைப்பற்றிவார். ஓகேங்களா. கைப்பற்றி அதோடைய முகலாய ஆளுநரை வெளியும் ஏற்றிடுவார். என்னது குவாலியர் கோட்டையை கைப்பற்றி முகலாய ஆளுநர் வெளியும் ஏற்றிடுவார். ஆக்ராவையும் கைப்பற்ற எதிர்ப்பின்றி எந்த விஷயம் எதுவுமே இல்லாமல் கைப்பற்றிடுறாங்க. அந்த டைமில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா இவங்க அக்பர் ஆகட்டும் பைரம் கான் ஆகட்டும் கூட இருந்தவங்க எல்லாமே போச்சு. அவ்வளோதான் முகலாய வம்சம் வந்து நிலை குலைந்தது அப்படின்ற நினைக்கும்போது ஏன்னா குவாலியரையும் கைப்பற்றிட்டு அந்த முகலாய ஆளுநரை வெளியமிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஆக்ராவையும் வந்து எந்த ஒரு எதிர்ப்பின்றி கைப்பற்றுறாரு. அப்புறம் என்ன நடக்குதுன்னா அந்த ஹிமு அப்படின்றவருடைய ஆப்போசிட்லேருந்து ஒரு அம்பு வரும். அந்த அம்பு அவருடைய கண்ணை துளைக்கும். கண்ணை துளைத்ததால் அந்த அவருடைய எப்படி சொல்கிறது லீடர்ஷிப் வந்து அந்த இடத்துல போகும். அதனால் வந்துட்டு அந்த ஏனை வந்து ஏன்னா என்ன பண்ணும் பதறி அடிச்சிடும். ஸோ அவங்க ஏன்னா என்ன பண்ணும் அவங்களே பதறி அடிச்சு அவங்க ஆளுக்குள்ளே கொன்று யானைகள்லாம் ஓட ஆரம்பிச்சிடும். ஸோ லீடர்ஷிப் போனதுனால என்ன பண்ணுவார்கள் அந்த மக்கள் அவங்க கூடிய படை வீரர்கள் எல்லாமே வந்துட்டு பின்னோக்கி எடுத்து வச்சிருவாங்க காலை. ஸோ அங்கே முடிஞ்சிச்சு. ஸோ இதான் சொன்னால் விதி வந்து அந்த இடத்துல பயங்கரமாக விளையாடி இருக்குது ஹேமு அவர்களுக்கு. ஸோ 1856ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் வந்து டெல்லி நோக்கி புறப்படுறாரு. 2ஆம் பானிபட்டில் வந்து சந்திக்கிறார். யாரனா அக்பரை. எப்போ 1556 சந்திக்கிறார். ஓகேங்களா. ஸோ அதுக்கு மட்டும் இல்லாமல் கண்ணில் வந்து அம்பு ஒன்று பாய மயக்கமுற்று கீழே விழுந்தார். ஸோ ஹேமு வந்து என்ன பண்ணுறாங்க கைது செய்யப்பட்டு கொல்லப்பட்டார். இது வரைக்கும் உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா. ஸோ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கிய வம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது அக்பர் வந்துட்டு என்ன பண்ணுறாரு முதல் 4 ஆண்டு ஆட்சி காலத்தில் ஒரு ஆளுநர் வந்து பைரம் கான கீழே வந்துட்டு அரசு பண்ணுவார். குவாலியர் ஆகட்டும் அஜ்மீர் ஆகட்டும் காபுல் ஜான்பூர் போன்ற பகுதிகளை வந்து விரிவடைத்து செய்வார்கள். அது மட்டும் இல்லாமல் பைரம் கானுடைய மகனான அப்துல் ரகீர் அப்படின்றவுடைய அறிவு கூர்மையை வந்து அக்பர் வந்துட்டு மெய்ப்பிச்சு கானி கானான் அப்படின்ற பட்டத்தை கொடுப்பாங்க. இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. யாருக்கு அக்பர் அவர்கள் கானி கானான் என்ற பட்டத்தை கொடுத்தாருன்னா பைரம் கானுடைய மகனான அப்துல் ரஹீம்க்கு. ஏன்னா அவருடைய அறிவு கூர்மையை விளைந்து. அது மட்டும் இல்லாமல் பைரம் கான் அவர்கள் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்காவுக்கு செல்லும் வழியில் கொள்ளுறாங்க. நீங்கள் அந்த மூவி பார்த்தீங்கன்னா தெரியும். ஜோதா அக்பர் பார்த்தா சதி செய்து கொள்கிற மாதிரியும் காட்டுவாங்க, நார்மலாக கொள்கிற மாதிரியும் காட்டுவாங்க. ஸோ வந்து அவர் எப்படியா இருந்தாருன்னு யாருக்கும் தெரியாது. அதுக்கடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ரஜபுத்திர உறவுகளில் வந்துட்டு அக்பர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடவடிக்கை மூலம் நட்புறவு கொள்வார். இபதத் கானா அப்படின்ற ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுவார். ஃபதேபூர் சிக்ரின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் பார்த்தீங்களா. அந்த ஃபதேபூர் சிக்ரியில் வந்து ஒரு வழிபாட்டு கூடம் வந்து ஸ்டார்ட் பண்ணுவார். ஓகேங்களா. அனைத்து மத தலைவர்களும் அதை வந்து விவாதிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜிஸ்யா வரியை வந்து ஒழிக்கிறார். எந்த ஆண்டுன்னு கேட்டால் 1564 அபாலிஷன் ஆஃப் ஜிஸ்யா அப்படின்ற ஒரு விஷயத்தை ஒழிக்கிறார். ஜிஸ்ய வரியை பிராமணர்கள் போட்டது ஃபெரோஷா அவர்கள். இங்கே ஒழிக்கிறது யாருன்னா வந்துட்டு அக்பர் அவர்கள். பிற்காலத்தில் வந்து அவுரங்கசீப் அவர்கள் வந்து திருப்பி ஸ்டார்ட் பண்ணுவார். தீனி இலாஹி அப்படின்ற ஒரு புதிய சமரச சமய கொள்கையை வந்து உருவாக்குவார். எல்லா மதத்தையும் சேர்ந்து அதை பின்பற்றின ஒரே இந்து யாருன்னா பீர்பால் அவர்கள் தான். எந்த வருடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1582 வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இது மட்டும் தான் நடந்தது அப்படின்னு கேட்டால் கிடையாது. மன்சப்தாரி சிஸ்டம் வந்து உருவாக்குறாரு. இராணுவ மற்றும் பொது நிர்வாக பதவிகளை நிர்ணயமும் செய்கிறாங்க. இந்த டசாலா முறை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டசாலா முறைனே ஒன்றுமே இல்லை. இந்த ரெவென்யூ முறை சிஸ்டம் இருக்குது பார்த்தீங்கன்னா ரீஃபார்ம்ஸு, அந்த சிஸ்டம் வந்து உருவாக்கத்தை பற்றி தசாலா முறைன்னு சொல்லுவாங்க. இந்த சிஸ்டமும் உருவாக்கியவர் யாருன்னா தூடர்மால். ஓகேங்களா. சரி ஓகே. இன்னும் வந்து அவர் என்னென்ன ஆட்சி பகுதியில் பிடிச்சாரு அப்படின்னு நான் வாயிலே சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து இவ்வளோத்தையும் டைப் பண்ணால் நமக்கு இன்னும் டைம் எடுத்து ரொம்ப நேரம் வந்து பிடிஎஃப் போகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஸோ 1562 மாலவத்தை பாஜ் பகதூர் அப்படின்றவர்கிட்ட கைப்பற்றி மன்சப்தாராக ஆக்கப்படுவார். அவர் அந்த அரசவையில் மன்சப்தாராக ஆக்கிடுவார். ஓகேங்களா. 1562 பாஜ் பகதூரோட மாலவம் கைப்பற்றுவார். அதுக்கடுத்த 2 வருடத்தில் என்ன பண்ணுவாங்க இந்தியாவுடைய மைய பகுதியான கோண்ட்வானா. எனக்கு இந்த விஷயம் ஆக்சுவலி எனக்குமே வந்து ஒரு சின்ன ஒரு இது இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராணி துர்காபாய் அவர்கள் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அமைதியாக தான் இருப்பாங்க. ஆக்சுவலாக வந்துட்டு இல்லை அவர் எதுவுமே பண்ண மாட்டாங்க, அவங்கள போய் நோண்ட மாட்டாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க. இவரே போய் என்ன பண்ணுவார் இந்த ராணி துர்காபாய் வந்து ஒரு பெண் ஆட்சியாளர் அப்படின்றதுனாலே என்னன்னு தெரியல. இவர் போயிட்டு அங்கே என்ன பண்ணுவார்னா 1564 வந்து கோண்ட்வானாக்கு போயிட்டு என்ன பண்ணுவார் ஒரு போரை வந்து அனுப்புவார். படைகள் பண்ணுவாங்க. அவங்க வந்து வேண்டான்ற மாதிரி சொல்லுவாங்க. பிற்காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா அவருடைய மகன் வந்து வீரநாராயணன் அப்படின்றத ராணி துர்காவதி அம்மையாருடைய மகன். ஓகேங்களா. அவங்க கூட என்ன பண்ணுவார் மூர்க்கத்தனமாக போர் பண்ணி கைப்பற்றிடுவாங்க. லேட்டர் டேஸில் வந்துட்டு அந்த ராணி துர்காதேவியோடைய மகனுக்கு வந்து அந்த ரொம்ப பாராட்டி சிலையும் வைப்பார் அக்பர் அவர்கள். அது மட்டும் இல்லாமல் தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும் அகமத் நகருடைய ஆட்சியாளராக இருப்பாங்க. யாருன்னா ராணி சந்த் பீவியா அப்படின்ற ஒருத்தர். அவங்க மீதும் படையெடுத்து அக்பர் வந்து படையெடுப்பார். அதுக்கப்புறம் மேவார் அரசனான ராணா உதய்சிங் வந்துட்டு சித்தூரை வந்து இழந்து என்ன பண்ணுவாங்க கடுமையாக போரிடுவார். ஓகே. சித்தூரை இழப்பதற்கு முன்னர் கடுமையாக போரிடுவார். சித்தூரை இழந்ததுக்கப்புறம் அமைதியாயிடுவாங்க. ஓகேங்களா. ஸோ 1562 பொறுத்த வரைக்கும் மாலவம் பாஜ் பகதூர். அதுக்கப்புறம் 1564 பொறுத்த வரைக்கும் துர்காதேவி வீரநாராயண் கோண்ட்வானா அகமத் நகர் வந்து ராணா சந்த் பீவி
கிட்ட மேவார் வந்து ராணா உதய் சிங் கிட்ட ஓகேங்களா. ஸோ 6 மாத முற்றுகை பின்னே சித்தூரை வந்து கைப்பற்றிடுவார் யாருன்னா அக்பர் அவர்கள். 68கள் பொறுத்தவரைக்கும் 1569கள் பொறுத்தவரைக்கும் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதய் சிங் வந்து என்ன பண்ணுவார், அக்பரை தோற்கடிச்சு 68களில் சித்தூரையும் 69களில் ராம்தாபுரையும் மீண்டும் கைப்பற்றிடுவார் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கு ரஜபுத்திரர்களோட நல்ல உறவு வச்சு அதுக்கப்புறம் நல்லா நட்புறவு கொண்டுப்பார். 1573களில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா முசஃபர் ஷா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார். அவர்கிட்ட இருந்து குஜராத்தை வாங்குவார். எப்போ 1573. 1576 பொறுத்த வரைக்கும் பீகார், வங்காளம் இந்த போன்ற பகுதிகளை வந்து தாவூத் கான் கிட்ட வந்து அக்பர் வந்து தோற்கடிச்சு வாங்கிடுவார். அதே 1576களில் சிங்கின் மாகாண ராணா பிரதாப்பை வந்து ஆல்டிகாட் அப்படின்னு ஒரு போர் வரும் ஓகேங்களா. அந்த ஆல்டிகாட் போரில் தோற்கடிச்சு இந்த இடத்தெல்லாம் பிடிச்சிவார். இந்த போரப்ப தோல்வியுற்ற போதிலும் அதாவது செத்தக் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. செத்தக் அப்படின்ற ஒரு குதிரையிலேருந்து தப்பி பிரதாப் சிங் வந்து காட்டில் இருந்தவாறு வந்து போரை வந்து தொடருவார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த குதிரை பேர் என்ன, செத்தாக் ஓகேங்களா. இத்தாக் ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் ராணா மான்சிங் அவர்கள், பகவான் சிங் அவர்கள் இவங்க எல்லாமே வந்து உதவி புரிவாங்க அக்பருக்கு வந்து ஓகேங்களா. ஸோ காஷ்மீர் வந்து 1586களில் காஷ்மீரையும், சிந்துவை 1591களில் சிந்துவையும் கைப்பற்றுறார் ஓகேங்களா. அதுக்கப்புறம் 1591களில் காண்டேஷ் பகுதியையும் கைப்பற்றாரு. 1596களில் அதாவது சான்பிபி இடமிருந்து பெராரையும் கைப்பற்றாரு. 1600களில் அஹ்மத் நகரில் கூடிய அரசின் சில ஒரு முகலாய பகுதிகளையும் கைவசம் வச்சுக்கிறாரு. 1604 செப்டம்பர் மாதம் அக்பர் நோய்வாய்ப்பட்டு 1605 அக்டோபர் மாதம் 27ஆம் நாள் இயற்கை எய்துவார் ஓகேங்களா. ஸோ பார்த்துக்கோங்க 1562 பொறுத்த வரைக்கும் மாலவம் பாஜ் பகதர் கிட்ட ஓகேங்களா. ஸோ அவர் வந்து அரசவையை வந்து அக்பருடைய அரசவையில் மன்சப்தாரா ஆக்கிடுவார். 64களில் ராணி துர்காவதி மற்றும் அவருடைய மகன் வீர் நாராயணுடன் போட்டிட்டு மைய பகுதியான கோண்ட்வானாவை பிடிக்கிறார். அதுக்கப்புறம் அஹ்மத் நகர் வந்து ராணா சின்பிவியிடம் வந்து கைப்பற்றுவார். அதே அந்த ராணா பிவி கிட்ட வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு சில பகுதிகள் வந்து லேட்டர் டேஸில் அதையும் வாங்கிடுவார் ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மேவார் அரசனான ராணா உதய் சிங் வந்து சித்தூர் எடுக்கிறது வரைக்கும் பயங்கரமாக போரிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் சித்தூர் வந்து 6 மாத கால முற்றுகையில் அக்பர் அவர்கள் கைப்பற்றிடுவார். இது மட்டும் அல்லாமல் 6 மாத முற்றுகையில் கைப்பற்றினதுக்கப்புறம் மேவாரான அரசரான ராணா உதய் சிங் அவர்கள் அக்பரை தோற்கடிச்சு மீண்டும் 1568களில் சித்தூரையும் 69களில் ஹந்தேபுரையும் கைப்பற்றுவார். சித்தூரை கைப்பற்றப்பட்டு தொடர்ந்து ராஜபுத்திரர்கள் வந்துட்டு அரசர்களை ராந்தேபூர், கலிஞ்சர், அப்புறம் வந்து இந்த பிகானீர், ஜோத்பூர், ஜெய்சால்மார் இந்த எல்லாமே சரணடைஞ்சிருவான் ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் முஷஃபர் ஜா அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். அவர்கிட்ட இருந்து 1573களில் குஜராத்தையும் கைப்பற்றுவார். 76களில் பீகார், வங்காளத்தை வந்துட்டு தாவூத் கான் அப்படின்ற ஒருத்தர்கிட்ட இருந்து 76களில் கைப்பற்றுவார். அந்த 76ல் தான் வந்து ராணா பிரதாப் சிங் கிட்ட ஹால்டிகாட் போர் நடக்கும். ரொம்ப முக்கியமான போர். இவர் ராணா பிரதாப் சிங் வந்து செத்தக் அப்படின்ற ஒரு குதிரையில் தப்பிச்சு போய் காட்டிலேருந்தே போரிடுவார் அப்படின்ற மாதிரி வரும். 86 ராணா மான்சிங், பகவான் தாஸ்லாம் வந்து இந்துக்களாகவும் இருந்து அக்பருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் 1586களில் காஷ்மீரியும், சிந்துவை பொறுத்த வரைக்கும் 1591லையும் கைப்பற்றுவாங்க. சரி ஓகே, இந்த அக்பர் இவ்வளோத்தையும் கைப்பற்றி வடமேற்கு பாதி எல்லை வந்து பேரரசு வந்து இவர் வந்து வழி செலுத்துறாரு. இதோட விட்டாரான்னு கேட்டால் கிடையாது. அக்பருடைய படை மூலயமா 1591களில் காண்டேஷ் அப்படின்ற பகுதியிலையும் கைப்பற்றாரு. அது மட்டும் இல்லாமல் 96களில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த சந்தா பீவி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வருவார் பார்த்தீங்களா, அந்த சாந்த் பீவி கிட்டேருந்து அந்த தென்னிந்தியாவில் கூட அகமத் நகரை கைப்பற்றிருப்பான்னு சொன்னேன். ஸோ அவருக்கு கூடிய பெரார் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் கைப்பற்றிருப்பார். 1600களில் அகமத் நகருடைய அரசின் சில பகுதிகளையும் முகலாயர்களோடு இணைச்சிருப்பார், கைவசம் ஆயிருப்பார். 604களில் நோய் வாய்ப்படுறாரு. செப்டம்பர் 27, 1605களில் அக்பர் அவர்கள் இறக்குறார் ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு அந்த ரஜபுத்திரர் கொள்கைலாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து இந்த அக்பர் வந்து என்ன பண்ணுவார்னா ஆம்பூர் நாட்டு அரசர் ஒருத்தர் இருப்பார். அவர் யாருன்னு அப்படின்னா உங்களுக்கு தெரியும், பார்மல் அப்படின்னு சொல்லுவார். பிற்காலத்தில் தான் பிஹாரிமால் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுவார். அவரோட மகனான ஹர்காபாயை வந்து மணந்துப்பார் ஓகேங்களா. யார், ஹர்காபாய் ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் பிகானி, ஜெய்சால்மார் போன்ற ரஜபுத்திர அரசு இளவரசியும் திருமணம் செய்து கொள்வார். யார் இந்த ஹக்காபாய், ஏன் அந்த பார்மல் சொல்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு டவுட் வந்திருக்கும். ஜோதா அக்பர் தான் வந்துட்டு ஹக்காபாய் அப்படின்னு சொல்வார்கள். இந்த பார்மல் அப்படின்றவர் யாருன்னா இந்த ஆம்பூர் நாட்டு அரசராக தான் வந்து ஜோதாபாய் அவருடைய அப்பா ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் பிகானீர் மற்றும் ஜெய்சால்மாருடைய ரஜபுத்திர அரசுடைய இளவரசிகளையும் வந்து மணந்து கொள்வார். அந்த ஹர்காபாய் பெற்றெடுத்த இளவரசர் யாருன்னா சலீம் அவர்கள். பின்னால் இவர் வந்துட்டு யார்,
யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கே தெரியும் ஜஹாங்கீர் அவர்கள். இந்த சலீம் அவர்கள் பின்னர் ராஜா பகவான் தாஸ் இருப்பார் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய மகனை வந்து கரம் பிடிப்பார். ஆனால் இந்த சலீமுக்கு நூர்ஜஹான் மீது காதல் இருக்கும். ஸோ நூர்ஜஹான் தான் வந்து ஆட்சியவே ஆளுவாங்க ஸ்டார்ட்டிங்கில். ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் வருவாய்த்துறையை பொறுத்த வரைக்கும் திவானாக யார் இருந்தாலும் தோடர்மால் வந்துட்டு இந்த ராஜா தோடர்மால் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவருக்கு திவான் பதவி வந்து உயர்த்தப்பட்டிருக்கும். ஓகேங்களா. பீர்பால் வந்து அக்பருடைய பெரும் விருப்பத்தக்க ஒரு நண்பராக இருப்பார். ஓகே, எப்படி விரும்பப்பட்ட ஒரு நண்பராக இருப்பார். ஓகேங்களா. ஸோ அரபியர்கள் தென்கிழக்கு ஆசியா சீனாவுடன் வந்து வணிகம் தொடர்பு கொண்டிருப்பார். அக்பருடைய மத கொள்கை பொறுத்த வரைக்கும் வைதிக முஸ்லீமாக இருப்பார். சூபி தத்துவர்களையும் நம்புவார். அதே போல் இந்துக்களதும் நம்புவார். ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஜிஸ்யா வரி 1562களில் அபாலிஷ் பண்ணாருன்னு சொன்னேன். அக்பர் வந்து இபத் கானா அப்படின்ற விஷயத்த 1575களில் ஸ்டார்ட் பண்ணுவார். ஓகேங்களா. சூபி துறவியான சலீம் ஷிஸ்டாவுடைய மிகப்பெரிய ஒரு அந்த ஈர்க்கப்பட்டதால தான் தன் மகனுக்கு சலீம் அப்படின்னு பேர் வைப்பார். அது மட்டும் இல்லாமல் சீக்கிய குருவான ராம்தாஸ் மீதும் அக்பருக்கு அளவில்லா மதிப்பும் மரியாதையும் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. சமகால வரலாறு அறிஞர் ஒருத்தர் என்ன சொல்வார்னா, பதானி அப்படின்ற ஒருத்தர் என்ன பண்ணுவார், அக்பருடைய இஸ்லாமிய அந்த இஸ்லாம் இருக்கு பார்த்தீங்கன்னா, அது வந்து புறக்கணித்து குற்றம் கூறுறாரு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுல் ஈக்குல் அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா அனைவருக்கும் அமைதி அப்படின்ற தத்துவம் தான் சுல் ஈக்குல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. அந்த தத்துவத்தை பரப்புறாரு. ஆனால் வந்து அவருடைய சமகால வரலாற்றறிஞரான பதானி என்ன சொல்கிறாரு, அக்பருடைய இஸ்லாமை வந்து புறக்கணித்தார் என்ற குற்றம் சாட்டப்படுகிறது. ஏன்னா அவர் இஸ்லாமும் ஓகே, எனக்கு எந்த மதமாக இருந்தாலும் நமக்கு தான் அமைதி வேணும்ன்றாரு. ஆனால் அந்த பதானின்றவர்கள் ஒரு முஸ்லீம், அதனால் அவர் அப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராம்தாஸ்ன்னு சொன்ன பார்த்தீங்களா, குரு ராம்தாஸுக்கும் அமிர்தசரஸில் அக்பர் வந்து பரிசு வந்து அந்த அமிர்தசரஸ்னு ஒரு இடம் இருக்கு பார்த்தீங்களா, அமிர்தஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த இடத்த வந்துட்டு என்ன பண்ணுறாரு, கொடுக்குறாரு. பின்னால் அந்த இடம் வந்து என்னென்னா ஹிர்மிந்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்மிந்தார் சாஹிப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருவறை கட்டப்படுது. இந்த யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க, நோட் பண்ணிக்கோங்க. குரு ராமதாஸுக்கும் அமிர்தசரஸில் அக்பர் அவர்கள் பரிசு வழங்குகிறாரு. அந்த இடத்துடைய பேர் பிற்காலத்தில் பின்ன ஹர்மிந்தார் சாஹிப் அப்படின்ற ஒரு கருவறை கட்டப்படுது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் இபாதத் கானா நடக்கும். அதுக்கப்புறம் 1579களில் தவறுபட ஆணையை வந்து வெளியிடுவார். எப்போது தவறுபட ஆணையை வெளியிடுவார். 1582களில் வந்து அக்பர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, இந்த இபாதத் கானால் நடைபெற்ற விவாதங்கள் கசப்புத்தன்மையால் வந்து ஸ்டாப் பண்ணிடுவார். ஸோ தீன் இலாகி மதம் வந்து அறிவிப்பு வந்து 1582களில் நடக்கும். ஓகேங்களா. ஸோ பண்பாடு பற்றி உங்களுக்கே தெரியும். இவள் தான் அக்பருடைய தசலா முறையும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் யாருன்னா அவருடைய மகன் சலீம். ஓகேங்களா. இந்த சலீம் அப்படின்றதுக்கான மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் நேம் வந்து நூருதீன் முகமது ஜஹாங்கீர் அப்படின்னு சொல்லுவாங்க. உலகத்தை கைப்பற்றியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சலீம் அவர்கள். ஓகேங்களா. அதோட மீனிங் உலகத்தை கைப்பற்றியவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் எந்த பேரில் மகுடம் சூடுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நூருதீன் முகமது ஜஹாங்கீர் அப்படின்றதுல வந்து மகுடம் சூடுறார். கலைகளிலும் தோட்டங்களிலும் ஓவியங்களிலும் மிகப்பெரிய ஒரு கலை மற்றும் ஓவியம் இல்லை பெயிண்டிங்கோடைய பொற்காலம் அப்படின்னு சொல்லும் போது யாருடைய காலம்னா ஜஹாங்கீரோடைய காலம் தான். ஓகேங்களா. ஸ்டார்ட் பண்ணது யாருன்னு கேட்டால் ஹுமாயூன் அவர்கள். ஆனால் கலை மற்றும் எல்லா பெயிண்டிங்ஸ்லையுமே இம்பார்ட்டன்ட் கூறியவர் யாருன்னா ஜஹாங்கீர் அவர்கள் தான் கேள்வி கேட்டிருக்காங்க. சரி, ஓகே. இந்த ஜஹாங்கீர் இருக்காது. இந்த ஜஹாங்கீர் பற்றி என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கிய அம்சங்கள் பார்த்தீங்கன்னா இவருடைய மனைவி யாருன்னா நூர்ஜஹான் அவர்கள். ஓகேங்களா. இவங்க ரொம்ப இன்ஃப்ளூயன்சராக இந்த ஒருத்தர் தான் ஆதிக்கம் செலுத்துவார்கள். இந்த ஜஹாங்கீர் பொறுத்த வரைக்கும் நீதி சங்கிலி செயின் ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்வார்கள். இது அமைத்தவர் யாருன்னு கேள்வி இருந்ததுன்னா ஜஹாங்கீர் அவர்கள் தான் நீதி சங்கிலி. முகலாயருடைய வம்சத்திலேயே ஓவியக்கலையோட பொற்காலம் கோல்டன் ஏஜ் ஆஃப் முகல் பெயிண்டிங் அப்படின்னு சொன்னது யாருன்னா யாரோட டைம்னா ஜஹாங்கீர் அவர்கள் தான். சரி, ஓகே. இவ்வளோ நடக்குது. ஜஹாங்கீருடைய மனைவி யார் அப்படின்னு பார்த்தா நூர்ஜஹான் அவர்கள். இவர்கள் எந்த பெயரால் வந்துட்டு அறியப்பட்டார்கள்னா மெக்ரூனிஷா அப்படின்ற பேரில் அறியப்படுவார்கள். அதே மெக்ரூனிஷான்ற பேரில் தான் என்ன பண்ணுவாங்க, அரியணையும் ஏறுவார்கள், அதிகாரத்தையும் பெறுவார்கள். ஜஹாங்கீர் ஒரு டம்மி பீஸு பாவா அப்படின்ற மாதிரி ரொம்ப டம்மி பீஸாக வச்சுருப்பாங்க ஜஹாங்கீரை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு கலைகளிலும் தோட்டக்கலைகளிலும் பெயிண்டிங்ஸ்லையும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அரசியலும் பொலிட்டிக்ஸ்லையும் இருக்காது. ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் தமக்கு எதிராக அரியணையை கைப்பற்ற முயற்சி செய்தவருடைய கழகத்தை வந்துட்டு பண்ணுறாரு. அந்த கழகத்தில் ஒருத்தர் யாருன்னா அவருடைய மகானான குஷ்ரு. இந்த குஷ்ரு யாரும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த குஷ்ரு அவர்கள் யாருடைய உதவியினால் வந்துட்டு ஜஹாங்கீரை எதிர்ப்பாருன்னா சீக்கிய தலைவர் ஒருத்தர் இருப்பார். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு அர்ஜுன் சொல்வார்கள். அந்த குரு அர்ஜுன் சிங்கை தூக்கியில் போட வந்துட்டு என்ன பண்ணுறாரு, ஜஹாங்கீர் உத்தரவிடுறார். ஸோ இந்த கேள்வி எப்படி வரும், ஜஹாங்கீருடைய எந்த மகன் சீக்கிய குரு அர்ஜுன் சிக்கோடைய உதவினால் அவருடைய கழகத்தில் ஈடுபட்டார், இல்லை எந்த ஒரு சிங்கை வந்துட்டு தூக்கிலிட்டார் அப்படின்னு கேள்விகள் வரும். அது மட்டும் இல்லாமல் குஸ்ரு வந்து கைது செய்யப்பட்டு அவருடைய 2 கண்ணையும் நோண்டிடுறார். பார்த்துக்கோங்க எப்படியாப்பட்ட ஒரு அரசராக இருப்பார். அவர் 2 கண்ணு விழிகளை வந்து அகற்றப்பட்டு என்ன பண்ணுறாங்க, குரு அர்ஜுன் தாஸை கொல்லப்பட்டார். சரி, ஏதோ பிள்ளையாச்சின்னு பாவப்பட்டிருப்பார் போல். சரி, ஓகே. இது மட்டும் இல்லாமல் இதன் காரணமாக ஆப்கானிஸ்தான், பாரசீகம், மத்திய ஆசியா போன்ற பகுதிகளில் என்ன ஆகுது அப்படின்னா வணிக வந்து பாதைகள் வந்து
மீதான தங்கள் கட்டுப்பாட்டை முகலாயர்கள் இழக்க நேரிடுறாங்க. ஏன்னா வந்து தன்னுடைய சொந்த ஏன்னா சீக்கியம் அப்படின்னும் போது அப்போ அவங்ககிட்டயும் வந்து உறவுகள் ட்ரேட் அண்ட் காமர்ஸ் இருப்பாங்க. ஸோ இதனால் வணிகமும் துண்டாக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் ராணா உதய்சிங் அவர்களும் ராணா பிரதாப் சிங் ஆகியோர் காலத்தில் முகலாயருடைய அடிப்பணியை மறுத்த மேவார் ராணா உதய்சிங்கவும் அவருடைய பேரனான அமர் சிங் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். அவர் என்ன பண்ணுறாருன்னா எதிராக தனது மகன் இளவரசர் குர்ரம், உங்களுக்கே தெரிஞ்சும் ஷாஜகான் அப்படின்னு பின்னல் பேரரசர் ஆவார். அவர் என்ன பண்ணுறாருன்னா அவருடைய தலைமையில் படையெடுத்து நடத்தி ஒழுங்குக்கு கொண்டு வரப்பட்டது. ஓகேங்களா. ஸோ பாருங்கள், அப்போ ராணா உதய் சிங்கும் ராணா பிரதாப் சிங் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இவர் வந்து முகலாயர் காலத்தில் நான் வந்து அடி பண்ணிய மாட்டேன்னு சொன்ன ஒரு மேவாருடைய மன்னன். இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய மகனான குர்ரம் அப்படின்ற ஒருத்தரை வச்சு படைகளை நடத்தி வழி நடத்திடுவார். அந்த குர்ரம் தான் பிற்காலத்தில் ஷாஜஹான் அப்படின்னு சொல்லிட்டு அறியப்படுவார். ஓகேங்களா. சரி, ஓகே. ஷாஜஹான் காலத்தில் ஒரு டிஎன்பிசி கேள்வி, டெட்டு டிஆர்பி கேள்வி வரனா எப்படி கேட்பாங்கன்றது உங்களுக்கே தெரியும். ஷாஜஹான் கிடையாது, ஜஹாங்கீர் அவர்கள். ஜஹாங்கீருடைய ஆட்சி காலத்தில் யார் மற்றும் யார் இரு ஆங்கிலேயர் வருகைக்கு சாட்சியமானது அப்படின்னு கேள்விகள் கேட்டாங்கன்னா வில்லியம் ஹாக்கின்ஸ் அவர்களும் சர் தாமஸ் ராவ் அவர்களும் வந்து ஜஹாங்கீருடைய ஆட்சி காலத்தில் ஆங்கிலேயர்கள் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து உள்ளே வந்து வணிகம் செய்ய வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள பெர்மிஷன் கேட்க வந்தவங்க தான் இவங்க 2 பேரும். ஓகேங்களா. ஸோ என்ன ஆகுது, ஜஹாங்கீர் என்ன பண்ணுறாங்க, போர்ச்சுகீசியருக்கு பின்னர் ஆங்கிலேயர்களுக்கு வணிக உரிமைகளை வழங்கினார். ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கிலாந்துடைய அரசர் யார், முதலாம் ஜேம்ஸ் இருப்பார். ஸோ அவரோட ஜேம்ஸோடைய பிரதிநிதியை யார் வருவார்னா தாமஸ் ரோ அவர்கள் வருவார். முதலாம் வில்லியம் ஹாக்கின்ஸ் வருவாங்க, நோ சொல்லிடுவார். அதுக்கு பிறகு தாமஸ் ரோ அவர்கள் வருவாங்க. ஸோ அரசவைக்கு வருகை புரிவார், உங்களுக்கே தெரியும். அப்புறம் முதலாக வந்து ஆங்கிலேயர்கள் சூரத்தில் வந்து நிறுவார்கள். ஓகேங்களா. சரி, இவ்வளோ படிக்கிறவங்கள ஜஹாங்கீர் படிக்கும்போது இந்த மாலிகாம்பூர் அப்படின்னு ஒருத்தர் வருவார். ஓகேங்களா. ஸோ இந்த மாலிகாம்பூர் பற்றி படிச்சுக்கலாம். யார் இந்த மாலிகாம்பூர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தியோப்பியா இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த எத்தியோப்பியாவில் இருக்கக்கூடிய இந்தியாவுக்கு ஒரு அடிமையை கொண்டு வந்தது தான் இந்த மாலிகாம்பூர் அவர்கள். யார், எத்தியோப்பியா ஒரு அடிமை, எத்தியோப்பியாவிலேருந்து இந்தியாவுக்கு கொண்டு வந்த ஒரு அடிமை மாலிக் கபூர் அவர்கள். இந்த மாலிக் ஆம்பூர் வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா அரசியல்லையும் மிக விவேகமானவர், இராணுவம் மற்றும் நிர்வாகத்திலையும் செங்கிஸ்கான் கற்றுக் கொடுத்துருப்பாரு. அவ்வளோ செங்கிஸ்கான் கற்றுக் கொடுத்தாலும் அப்போ எந்த அளவுக்கு பிரெயினோடு இருப்பாருன்னு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. தனது கடுமையான உழைப்பின் மூலமாக பல்வேறு பொறுப்புகளில் பணியாற்றி இறுதியாக தென்னிந்தியாவோட சுல்தானாகவும் இராணுவத்துடைய தளபதியாகவும் பகர ஆளுநராகவும் வந்து ஆகுவார். யாருன்னா அந்த மாலிகாம்பூர் அவர்கள். ஓகேங்களா. ஸோ தக்காணத்தில் வந்து முஸ்லீம்களும் மராத்தியர்களும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுடைய பிராந்திய தனித்தன்மைகளை வந்து பாதுகாக்கிறதுக்கு முயற்சியில் இருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அந்த முயற்சியில் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, மூளையாக செயல்பட்டவர். ஸோ இந்த கேள்வி எப்படி வரும்னா தக்காணத்தின் முஸ்லீம்களும் மராத்தியர்களும் தங்கள் அரசியல் மற்றும் பிராந்திய தனித்தன்மைகளை பாதுகாக்கும் முயற்சியில் ஒருங்கிணைந்த முகலாயர் மேலாதிக்கத்தை எதிர்த்தார்கள். இந்த முயற்சியுடைய மூளை யார் அப்படின்னு கேட்டால் பிரைன் ஆஃப் திஸ் முயற்சி அப்படின்னு கேட்டாங்கன்னா மாலிகாம்பூர் அவர்கள். ஓகேங்களா. ஸோ 78 வயசில் வந்து மரணம் அடைஞ்சிருவார். ஸோ இதோட பார்த்தீங்கன்னா வந்து ஜஹாங்கீர் முடிவடையப்பட்டது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஷாஜகான் பார்க்கலாம். ஷாஜகான் பொறுத்த வரைக்கும் குர்ரம் அப்படின்ற பேர் தான். ஷாஜகான் பொறுத்த வரைக்கும் எப்போ ஆட்சினா 1627 1658 வரைக்கும் ஆட்சி செய்வார். ஓகேங்களா. இவர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஹாங்கீர் இறந்தவுடன் நூர்ஜஹான் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய மருமகன் கூட சேர்ந்து ஷாரியர் அவர் பேர். ஓகேங்களா. மருமகன் ஷாரியர் கூட சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, மணிமூட சூட்டம் வென்றுவாங்க. ஓகேங்களா. ஏன்னா வந்துட்டு குர்ரம் அப்படின்றவங்க வந்து அவங்களோட பையன் கிடையாது. ஸோ அதனால் எதுக்கு இவனுக்கு வந்து ஆட்சி கொடுக்கணும், அவன் மருமகன் வந்து ஆட்சி செய்யட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஷாரியர் கூட சேர்ந்து மணிமூடை சுட்ட விரும்புவார். ஆனால் நூர்ஜஹானுடைய சகோதரர் இருக்கார் பார்த்தீங்களா, யார், குர்ரமின் மாமனார் இருக்கார் பார்த்தீங்களா, யாருன்னா இவங்க அக்கா பையன். ஸோ அண்ணன் பையனையும் கல்யாணம் பண்ணி வச்சாங்க அவங்க பொண்ணுக்கு. ஓகேங்களா. ஸோ அந்த குர்ரமுடைய மாமனார் இருப்பாங்க பார்த்தீங்களா, யார், அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அசஃப் கானை மேற்கொண்ட முயற்சியால் குர்ரம் ஷாஜகான் என்ற பெயருடன் அடுத்த முகலாய அரசராக அரியணை ஏறினார். ஓகேங்களா. ஸோ குர்ரமுடைய மாமனார் யார், ஆசஃப் கான் சொல்லுவாங்க. ஷாஜகானுடைய மாமனார் பேர் ஆசஃப் கான், நூர்ஜஹானுடைய மருமகன் பேர் ஷாரியர். ஓகேங்களா. அவருடைய இந்த ஆசஃப் கானுடைய முயற்சியால் இவர் என்ன பண்ணுறாருன்னா வந்துட்டு ஷாஜகான் அரியணை ஏறுவார். இவர் தான் உலகத்தின் அரசன் அப்படின்னு சொல்லுவார். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கே தெரியும் ஷாஜகான் வந்து சகிப்புத்தன்மை அற்றவராக தான் இருப்பார். அந்த அளவுக்கு அவர் சகிச்சிக்க மாட்டார். ஸோ வந்துட்டு இவருடைய காலகட்டத்தில் முகலாயரோட புகழ் வந்து உச்சத்தை அடைஞ்சதுன்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் ஷாஜகான் என்ன பண்ணுறாருன்னா தக்காணத்தை விட்டு செல்லும் முன்னாடியே காண்டேஷி, அகமத் நகர், பெரார், தெலுங்கானா போன்ற 4 மாநிலங்களாக பிரித்தார். ஓகேங்களா. ஸோ இப்போ பாருங்கள் என்னென்னா தௌலதாபாத் உள்ளிட்ட அகமத் நகர், காண்டேஷி, பெரார், தெலுங்கானான்னு சொல்லிட்டு 4 மாநிலங்களாக பிரிக்கிறார். அவருக்கு வந்து அப்போ வெறும் வந்து அந்த மாநிலங்களோட ஆளுநராக இருக்கும் போது வெறும் 18 வயசு தான் வந்து இருந்திருக்கு. அது இப்போ இருக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா
அவன் 18 வயசு நிரம்பிய அவுரங்கசீப்ப வந்துட்டு என்ன பண்றாரு, நியமிக்கிறார் இந்த இடத்துக்கு. ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் ஷாஜகான் காலத்தில பிரான்ஸ் அரசனான 16ஆம் லூயியுடைய சமகாலத்து அரசன் யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஷாஜகான் அவர்கள் 30 ஆண்டுகள் ஆட்சி புரிஞ்சிருப்பார். ஓகேங்களா. இந்த பாயிண்ட் எக்ஸ்ட்ரா படிச்சுக்கோங்க. ஷாஜகான் பொறுத்தவரைக்கும் ஐரோப்பிய பயணிகள் நிறைய வருவார்கள். பெர்னியர் அப்படின்ற ஒருத்தர் வருவார். அவர் வந்து பிரெஞ்சுக்காரர் மருத்துவர் பயணி. டெவானியர் அப்படின்றவரும் பிரெஞ்சுக்காரர்கள் ரத்தின வணிகராக இருப்பார். மான்டேஸ்லா அப்படின்றவர் ஜெர்மன் பயணி மற்றும் துணிச்சல் வீரராக இருப்பார். பீட்டர் முண்டின்றவர் இங்கிலாந்து வணிகர் ஆவார். மனுச்சி அப்படின்ற இத்தாலி எழுத்தாளர் மற்றும் பயணி. யார்? பெர்னியர் அவர்கள் பிரெஞ்சு மற்றும் மருத்துவராக இருப்பார். பிரெஞ்சு மருத்துவர் மற்றும் பயணியாக இருப்பார். டெவானியர் அப்படின்றவர் பிரெஞ்சுடைய ரத்தினங்கள் விற்பாங்க பார்த்தீங்களா, அதாவது இந்த வைரங்கள் ரத்தினங்கள் விற்கக்கூடிய வியாபாரியாக இருப்பார். மான்டேஸ்லா அப்படின்றவர் ஜெர்மன் நாட்டு பயணி மற்றும் ஒரு துணிச்சலான வீரராக இருந்திருக்காரு. பீட்டர் முண்டி அப்படின்றவர் ஒரு இங்கிலாந்துடைய வணிகர். மனுச்சி அப்படின்றவர் வந்து இத்தாலியோடைய எழுத்தாளர் மற்றும் பயணி. ஸோ இவர் என்ன ஆகுதுன்னா 1657களில் ஷாஜகான் வந்து நோய்வாய்ப்பட்டு இறந்துருவார். ஓகேங்களா. ஸோ நோய்வாய்ப்பட்டு தொடர்ந்து வந்துட்டு அவருடைய 4 மைந்தர்களுடைய வாரிசுரிமை இப்போ நடந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவர்கள் 3 சகோதரர்கள் இருப்பாங்க. ஏன்னா தாரா, ஷூஜா, மூரத் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் இருப்பாங்க. இந்த 3 பேரையும் கொன்னுட்டு அவுரங்கசீப் வெற்றி பெறுவார். ஓகேங்களா. யார்? தம்முடைய 3 சகோதரர்களையும் தாரா, ஷூஜா, மூரத் அப்படின்ற 3 பேத்தையும் கொன்னுட்டு, இந்த தாரா ஷிகோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த 3 பேத்தையும் கொன்னுட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவுரங்கசீப் அரியணை ஏறாரு. ஸோ ஷாஜகானை சிறையில் அடைச்சிட்றாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் அவங்க காதல் கதை, இந்த ஓவியம் கீவியம், அந்த யமுனை ஆற்று நதிக்கரையிலேருந்து இந்த கட்டினது கிட்டினது எல்லாமே உங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் தனது இறுதி காலத்தை 8 ஆண்டுகளாக வந்து ஷாஜகான் அவர்கள் கைதியாகவே ஆக்ரா கோட்டையில் உள்ள ஷாப்பர்ஜ் அரண்மனையில் கழித்தார். எந்த அரண்மனைன்னு கேட்டால் ஷாப்பர்ஜ் அரண்மனையில் கழிக்கிறார். ஓகேங்களா. ஷாப்பர்ஜ்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் மனமுடைந்து போன ஷாஜகான் வந்துட்டு அரண்மனையிலே கைதாகவே 1667 1666 ஜனவரி மாதம் மரணம் அடைந்தார். இவங்க வந்து தாஜ்மஹால் வந்துட்டு என்னன்னா அவரோட மனைவிக்கு வந்து கட்டுறாங்க. அதுக்கு அருகே வந்து ஒரு நல்லடக்கம் செஞ்சிடறாங்க இவங்கள அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இவர் இவ்வளோ பண்ணார்ல, வேறு என்ன பண்ணியிருப்பார்னா, ரொம்ப மிகப்பெரிய பொற்காலம் ஷாஜகானோட இது. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, ஷாஜகான் அவர்கள் வந்துட்டு நிறைய விஷயத்த பண்ணியிருப்பார். என்ன அப்படின்னா, தாஜ்மஹாலை கட்டியிருப்பார், ரெட் ஃபோர்ட்டை கட்டியிருப்பார், ஸோ வந்து மயிலாசனம் கட்டியிருப்பார். ஸோ இது எல்லாமே பண்ணியிருப்பார். ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு நிறைய வந்து வலிமை வாய்ந்த பிரபுக்கள்லாம் வச்சுருந்துருப்பார். ஓகேங்களா. ஸோ அவர்களையும் நியமிச்சிருப்பார் நிறைய இடத்துல. வந்து கோல்கண்டாவை பொறுத்த வரைக்கும் வந்து குதுப் ஷாகி அப்படின்றவரும், பீஜப்பூர் பொறுத்த வரைக்கும் அடில் ஷாரி, பெராரி பொறுத்த வரைக்கும் இமத் ஷாகி, பீடார் பொறுத்த வரைக்கும் ஃபரீத் ஷாகி, அகமதாவை பொறுத்த வரைக்கும் நிஜாம் ஷாகி அப்படின்ற சொல்லிட்டு புதிய அரசுகளையும் தோற்றுவித்தனர். ஓகேங்களா. தக்கான சுல்தான்களில் புதிய அரசுகள் தோற்றுவிக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து போர்ச்சுகீசியர்கள், டச்சுக்கள், டேனியர்கள், பிரெஞ்சுக்கள், ஆங்கிலேயர்கள் இவங்கெல்லாம் வந்துட்டு வர ஆரம்பிப்பாங்க. ஓகே. அது கிரானாலஜிக்கல் ரொம்ப முக்கியம். கிரானாலஜிக்கலாக பார்த்துக்கோங்க. ஏன்னா போர்ச்சுகீசியர்களுக்கு அப்புறம் வந்து ஆங்கிலேயர்கள் வருவாங்க. ஓகேங்களா. ஆங்கிலேயருக்கு அப்புறம் தான் வந்துட்டு டச்சு வருவாங்க. அப்புறம் டேனியர், அப்புறம் வந்து பிரெஞ்சுக்காரர்கள், இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இவங்களுக்கு அப்புறம் வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1232 தாஜ்மஹால் வந்துட்டு என்ன ஆகுதுன்னா வேலைகள் தொடங்க ஆரம்பிக்குது. இது என்ன ஸ்டைலில் கட்டுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 1032 ஸ்டார்ட் ஆகுதுன்னு நான் சொல்லிட்டேன். ஓகேங்களா. ஸோ இந்தியா, பாரசீகம், உதுமானிய பேரரசு, ஐரோப்பா ஆகியவற்றிலிருந்து சில பேரை வர வச்சு, தொழிலாளர்களை வர வச்சு 20,000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களை வர வச்சு கட்டியிருக்காரு. ஓகேங்களா. ஸோ இந்த மாடப்பாணின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அந்த மாடப்பாணியும் 38லேருந்து 39க்குள்ளே முடிச்சிருக்காரு. அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த சில அருகில் உள்ள கட்டடங்கள்லாம் 1643களில் முடிச்சிருக்காரு. இந்த அலங்கார வேலைகள் வந்து கிட்டத்தட்ட கொஞ்சம் டைம் எடுத்து 1647 வரைக்கும் முடிஞ்சிருக்கு. 1632 ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் 1983 ஓகே 1983 தாஜ்மஹாலை உலக பாரம்பரிய சின்னமாகவும் யுனெஸ்கோ அறிவிச்சிருக்கு. எப்போ? 1983. சரி, ஓகே. அதுக்கப்புறம் இது மட்டும் இல்லாமல் வடமேற்கு எல்லைப்புற கொள்கை வந்து அந்த நியூ பாலிசின்னு சொல்லுவாங்க. அந்த NWF பாலிசியும் வந்து இவர் தான் ஸ்டார்ட் பண்ணுவார். ஓகேங்களா. அதுக்கப்புறம் யார் அப்படின்னு பார்த்தா அவுரங்கசீப் அவர்கள் 1658லேருந்து 1707 வரைக்கும் அவுரங்கசீப் அவர்கள் வருவார். ஓகேங்களா. ஸோ இவருடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அவுரங்கசீப் ஆலம்கீர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. உலகை வெல்பவர் அப்படின்றது. ஓகேங்களா. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. நம்பிக்கைக்குரியவர் யார்? அதுக்கப்புறம் நல்லொழுக்கம், அந்த நல் செய்தி, அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்கிறவங்க யார்? அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ஒளி, அதாவது அரண்மனை ஒளின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அவங்க வந்து நூர்ஜஹான் அவர்கள். ஸோ இதெல்லாம் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. யார் யாருக்கு என்னென்ன பேர் வந்துட்டு இந்த எக்ஸ்ட்ரா பேர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. ஸோ உலகத்தின் அரசன் அப்படின்னு சொல்கிறவங்க ஷாஜஹான் அவர்கள். அதே போல் வந்துட்டு உலகத்தை கைப்பற்றியவர் அப்படின்னு பார்த்தா ஜஹாங்கீர் அவர்கள். ஓகேங்களா. அதுக்கப்புறம் நம்பிக்கைக்குரியவர், நம்பிக்கை காப்பவர் அப்படின்னா பாபர் அவர்கள். அக்பர் பொறுத்த வரைக்கும் த கிரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. உமாயின் பொறுத்த வரைக்கும் நல்வாய்ப்பு. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பேர்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 612களில் வந்து திருமணமாகும். 1631 குழந்தை பிறக்கும். அதுதான் வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா வந்துட்டு இணை பிரியாமல் அவங்களோட துணைவியோட வாழ்வார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொன்று என்னென்னா வந்து பாரசீக வம்சாவளியை சார்ந்த இந்தியாவில் ஒருத்தர் இருப்பார். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உஸ்தத் அகமத்
லஹாவ்ரி அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு, லஹாவ்ரின்னு சொல்லிட்டு. அவருடைய தலைமையில தான் இந்த தாஜ்மஹாலுடைய கட்டிடக்கலை வேலைகள் நடக்கும். ஓகேங்களா? ஸோ ஓகே. நம்ம வந்து ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். இதுக்கே 48 ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அவுரங்கசீப் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1681களில் அவருடைய மகன்கள் ஒருவரான இளவரசர் அக்பர் மேற்கொண்ட கிளர்ச்சி காரணமாக தக்காணம் வந்து செல்ல நேரிடும். எப்போ 1681ல். அது மட்டும் இல்லாமல் தில்லிக்கு திரும்ப அவர் என்ன பண்ணுவார், தக்காணத்திலே இருந்தவர், தில்லிக்கு திரும்ப மாட்டார். 1707களில் வந்துட்டு என்ன ஆவார், அஹ்மத் நகரில் காலமாவார். எங்கே வந்து காலமாவார்னு கேட்டால் அஹ்மத் நகர். ஓகேங்களா? தொடக்கத்தில் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா, ஷாஜஹானாபாத்தை தான் வந்து அவரோட அப்பாவானா ஷாஜஹானாபாத்தை தான் என்ன பண்ணுவார்னா தலைநகரமாக வச்சிருப்பார் அவங்க அப்பா கட்டினதில். அது மட்டும் இல்லாமல் 20 ஆண்டுகளுக்கு பின்னர் என்ன பண்ணுவார், நீண்ட படை வந்து நடக்கிறதுக்காக அவுரங்கசீப் வந்துட்டு முகாமிட்டிருப்பார். ஓகேங்களா? அந்த இடத்துக்கு அதனால தலைநகரை மாற்றிருப்பார். அது மட்டும் இல்லாமல் ஜாட், அதாவது மதுரா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஜாட் மக்களும் சாத்மானியன்னு சொல்லுவாங்க, ஹரியானா பகுதிக்கு கூட சாத்மானியும் சீக்கியர்கள் கழகம் செஞ்சுட்டே இருந்தாங்க. ஸோ இந்த கழகத்தை அடக்கிறதுக்கே கரெக்டாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த அதிகாரப்பூர்வமாக இந்த சீக்கிய குரு ஒருத்தர் இருப்பார். அவர் இந்த சீக்கிய குருனா தேஜ் பகதூர் அப்படின்னு சொல்லுவார்கள். இவர்கள் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த ராம்ராய்னு ஒருத்தர் இருப்பாருங்க. அவரை பாராட்டி வந்துட்டு என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அந்த எப்படி சொல்கிறது, அந்த சூழ்ச்சிகளில் ஈடுபடுவார். ஸோ வந்து அந்த 9வது குருவான தேஜ் பகதூரையும் வந்துட்டு என்ன பண்ணுவார், கொன்றுவார். ஓகேங்களா? ஸோ ஜிஸ்ஸி வரி வந்து மீண்டும் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவுரங்கசீப் சொல்லுவார். அவுரங்கசீப் தக்கான கொள்கையை பொறுத்த வரைக்கும் 1682களில் போவார். ஏன்னா 61களில் அவருடைய மகானான அக்பர் என்ன பண்ணுறாரு, கிளர்ச்சிகள் செய்கிறாரு. 82களில் போகிறாரு. அங்கே அஹ்மத் நகரில் 1707ல் மரணம் அடைஞ்சார். ஸோ ரிட்டனும் அவரால் வளம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இவருடைய காலத்தில் மராத்தியர்களும் வந்துட்டு அவுரங்கசீப்போட நடவடிக்கைகளை நிறைய எதிர்த்துட்டு இருந்தாங்க. அவருடைய காலத்துக்கு சமகாலத்தில் சிவாஜி அவர்கள். ஸோ தக்காணத்தோட இளவரசரான அக்பர் சிவாஜியின் மகன் சாம்பாஜியின் ஒப்பந்தம் ஒன்றை மேற்கொண்டார். யாரு, அவுரங்கசீப்போட மகனும் சிவாஜியும் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஒப்பந்தம் போட்டுட்டு என்ன பண்ணுறாங்க, எங்கள் அப்பா வந்துட்டு நம்ம இந்த பதவி விட்டு தூக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ சிவாஜி வந்து 1674களில் அவரோட வந்து மராத்திய நாட்டோட பேரரசர் அறிவிச்ச டைம் என்னன்னா 1674. ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க, 1674. ஓகேங்களா? ஸோ நிறைய எழுச்சிகள் நடக்கும், குரில்லா போர்கள்லாம் நடக்கும். அவருடைய 53வது வயதில் என்ன பண்ணுவார், சிவாஜியும் வந்து இறந்துருவார். சிவாஜி வந்து என்ன பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் சிவாஜியுடைய மகன்கள் வந்துட்டு இந்த அவுரங்கசீப்பை எதிர்ப்பார்கள். தாராஷிகோ அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இவர் யார், தாராஷிகோ வந்துட்டு அவருடைய சகோதரர் இருப்பார். அந்த தாராஷிகோவும் சீக்கியர்களுக்கு உதவுவார். அந்த காரணத்தினால என்ன பண்ணார், அவுரங்கசீப் வந்து வெறுப்பு காமிப்பார். அவுரங்கசீப் வந்து இந்த தாராஷிகோ இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு எழுத்தாளர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அவுரங்கசீப் வந்து ஜிஸ்ஸி வரி வந்து மீண்டும் போட்டுறாங்க. ஆனால் பழைய கோவில்களை வந்து பழுது பார்க்கும் பணிகளையும் வந்து அனுமதிக்கப்படுது. ஸோ உடைக்கல, இடிக்கல. ஸோ நீங்கள் இப்போ அந்த பழைய கோயிலில் நீங்கள் பழுது பார்த்துக்கோங்க, அதுமாரி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறார். இது மட்டும் இல்லாமல் அப்வாப் அப்படின்ற ஒரு வரியும் வசூலிக்கப்படுகிறாங்க. ஷரியத் அப்படின்னு சொல்லிட்டு சட்டத்தை போட்டு அதை ஏற்றுக்கொள்ளாமல் அந்த என்ற காரணத்தினால் நிறுத்தினார். ஓகே, அப்வாப் அப்படின்ற வரி வசூல் வந்து யார் காலத்துலன்னா அவுரங்கசீப் காலத்தில். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் முகலாயருடைய நிர்வாகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இசை கலைகளில் இவருக்கு ஆர்வம் இருக்காது. மிலிட்ரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இவருக்கு இருக்கும். ஓகேங்களா? ஜிஸ்ஸி வரியை எப்போ போட்டாலும் 1679 எப்போ வந்துட்டு அக்பர் நீக்கினாருன்றது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ முகலாயருடைய கீழ் சமூக மற்றும் பொருளாதார நிலை அப்படின்னு பார்க்கும்போது வந்துட்டு சமூகம் பொறுத்த வரைக்கும் ஜமீன்தாரி முறையும் மன்சப்தாரி முறையும் வந்து சமூக பிரிவுகளாக இருந்தது. பொருளாதாரம் பொறுத்த வரைக்கும் விவசாயம், கைவினைப் பொருட்கள், வர்த்தகம், கலை மற்றும் கட்டிடக்கலையில் பாரசீக இந்திய பாணிக்கலவை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ முகலாயருடைய நிர்வாகத்தில் வந்து உங்களுக்கே தெரிஞ்சுக்கும் அக்பருடைய நிர்வாகம் வந்து மிகப்பெரிய இம்பார்ட்டண்டான நிர்வாகம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மத்திய நிர்வாகம் பொறுத்த வரைக்கும் பேரரசர் யாருன்னா பட்ஷா அவர்கள், அப்படியே பாதுஷான்னு சொல்லுவாங்க. அவர்கள் வந்து என்னென்னா அனைத்து அதிகாரங்களின் மையமாக இருந்தவையான பாட்ஷா அவர்கள். அவர் தான் வந்து உச்சபட்ச நீதிபதினு சொல்லுவாங்க, தளபதினு சொல்லுவாங்க. சட்டம் இயற்றுபவையான பேரரசர் இல்லைன்னா பாட்ஷான்னு சொல்லுவாங்க. இந்த வக்கீல் அப்படின்னா அந்த பிரதம மந்திரி அப்படின்னு சொல்வார்கள். பாபருடைய காலத்தில் முக்கியமாக வாய்ந்தவையான அந்த பிரதம மந்திரி அவர்கள் தான். அக்பருடைய காலத்தில் என்னென்னா பைரம் கான் அவர்கள் இந்த அதிகாரத்தை கொண்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், திவான் வசீர். இந்த ரெண்டுமே நீதி அமைச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த அக்பருடைய காலத்தில் வந்து நில வருவாயுடைய செலவினங்களை கவனிப்பவர் தான் அந்த வசீர்னு சொல்லுவாங்க, திவான்னு சொல்லுவாங்க. ராஜா துடர்மன் அவர்கள் தான் ஒரு புகழ்பெற்ற திவானாக இருந்திருக்கார். மீர் பாக்ஷி அப்படின்றது வந்து இராணுவத்துறை. இதுக்கான ஷார்ட்கட்ஸ்லாம் சொல்லியிருப்போம், போய் ஷார்ட்கட் போய் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? மீர்பாக்ஷி பொறுத்த வரைக்கும் இராணுவத்துறையின் தலைவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ வந்துட்டு மீர்பாக்ஷினா மன்சப்தாரோடைய பட்டியலை வந்து தயாரித்து இராணுவத்துக்கான சம்பளம் மற்றும் நியமனங்களை வந்து கவனிக்கிறது தான் மீர்பாக்ஷி அப்படின்னு சொல்லுவாங்க. அது இராணுவத்துறையின் தலைவர். ஓகேங்களா? மீர் சாமான் அப்படின்னா வந்து சாமான்லாம் எதுக்கு தேவை, குடும்பங்கள் தான் தேவை. ஸோ அரச குடும்பத்தின் தேவைகள் வந்து மீர் சாமான்னு சொல்வார்கள். அவங்க வந்து அரசுக்கு வந்து சப்ளைகள் ஆகட்டும், இல்லை அப்ளிகன்ஸ் ஆகட்டும், தொழிற்சாலைகளில் கார்கானாக்கள்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி பராமரிக்கிற பொறுப்பு வந்து மீர் சாமான் கிட்டே இருக்கும். மீர் பாக்ஷிக்கு வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கிங்கன்னா
அவங்க வந்து பேக் எப்பவுமே ராணுவத்தில் இருக்கவங்க ஒரு பேக் வச்சுட்டே இருப்பாங்க துப்பாக்கி வச்சுட்டு, அதுவும் மீர் பாக்ஷி. ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சதர் உஷ் சதர். ஓகேங்களா. ஏன்னா சதர் உஷ் சதர்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து மதம் மற்றும் அறக்கட்டளைகளுடைய அமைச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. மத சட்டங்களை வந்து பாதுகாக்கிறதுக்காகவும் இனாம் நிலங்களை வந்துட்டு வழங்குறதுக்காகவும் வந்துட்டு இந்த சதர் உஷ் சதர் வச்சுருப்பாங்க. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா சதுரம்னா என்னது, ஸோ வந்து இது சொல்லுவோமா சதுரம் அப்படின்றத வந்துட்டு என்ன சொல்லுவோம் ஸ்கொயர்னு சொல்லுவோம். ஸோ அப்போ வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அந்த மத சட்டங்களை வந்துட்டு எப்படி சொன்னால் ஒரு ஸ்கொயரில் வந்து இந்த மாதிரி பாதுகாக்கிறாங்க. ஓகேங்களா. இனாம் ஸ்கொயர் நிலங்கள்லாம் வழங்குறாங்க. நெக்ஸ்ட் என்ன காஜி உல் குஜாத் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஏன்னா காஜி உல் குஜாத் அப்படின்னு சொல்லுவார்கள். அது உச்ச நீதிபதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா காஜி உல் குஜாத்னா உச்ச நீதிபதி. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரொவின்ஷியல் அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருந்ததுன்னா பேரரசுகளாக இருந்தது. பேரரசுகள் வந்து பல சுபாக்களாக பிரிக்கப்பட்டார்கள். ஓகே. சுபாக்கள்னா மாகாணங்களாக பிரிக்கப்பட்டாங்க. அக்பருடைய காலத்தில் 15 சுபாக்களாக இருந்திருக்கும். அவுரங்கசீப்போட காலத்தில் 20 சுபாக்களாக மாற்றிருப்பார். அந்த சுபாக்கள் இருக்குது பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு யாரா பேரரசர் தான் சுபாக்களாக இருப்பாங்க. சுபாதார் அப்படின்னா என்னன்னா மாகாணத்தை ப்ரொவிஷன் சொல்லுவாங்க. அந்த மாகாணத்தோட தலைவர் இல்லைன்னா தளபதி நிர்வாகி வந்து சுபாதார் அப்படின்னு சொல்லுவாங்க. திவான்ன்றது நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன். மாகாணத்தோடைய நிதி நிர்வாகி தான் வந்து திவான் அப்படின்னு சொல்லுவார்கள். இல்லைனா சுகாதாரக்கு கட்டுப்பட்டவர் அல்ல அப்படின்னு பொருள் இருக்கும். நேரடியாக நீங்கள் போய் சென்ட்ரலில் வந்து திவான் கிட்ட வந்துட்டு அது பொறுப்பானவர் அப்படின்னு சொல்லலாம். சர்க்கார் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். சுபாக்களும் சர்க்கார்களாக மாறினார்கள். மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டன. இதன் நிர்வாகியான ஃபௌஜிதார்னு சொல்லுவாங்க. ராணுவ தலைவர்னா அமுல் குஜார். ஓகேங்களா. ஃபௌஜிதார் மற்றும் அமுல் குஜார். ஃபௌஜிதார்ன்றவங்க ராணுவ தலைவர், அமல் குஜார்ன்றது வருவாய் அதிகாரி. ஓகேங்களா. சரி இதுக்கு எப்படி ஷார்ட்கட் வச்சுக்கலாம் வந்துட்டு அமளி கோமலியாக இருக்கும். நமக்கு வந்து காசு வந்துச்சுன்னா அமளி கோமலியாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ ஃபர்கானா மஹால் பொறுத்த வரைக்கும் சர்க்கார்களும் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க ஃபர்கானா மஹால்களாக பிரிக்கப்படுறாங்க. இதை வந்து யார் அதிகாரம்னா ஷீக்தார் அப்படின்னு சொல்லுவார்கள். ஷிக்தானா ஒழுக்கம் சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அமீனா நில அளவை மற்றும் வருவாய். ஓகேங்களா. ஸோ நில வருவாய் பொறுத்த வரைக்கும் ஜப்தி இல்லை தஸ்லா முறைன்னு சொல்லுவாங்க. அக்பருடைய காலகட்டத்தில் ராஜா துதர்மார் அவர்கள் அறிமுகப்படுத்தப்பட்டது. 10 ஆண்டுகளாக சராசரி விளைச்சல் வந்து ஸோ விலையை அடிப்படையாக கொண்டு வரி வந்து நிர்ணயிக்கப்படும். ஸோ 10 ஆண்டு உனக்கு இவ்வளோ வந்துருச்சா, ஸோ வந்து நான் இப்படி வந்துட்டு நிலையை வந்து ஒரு நிலையான வந்து வரி வந்து நான் நிர்ணயிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. மன்சப்தாரி சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும். ராணுவம் மற்றும் குடிமை பணிகளுக்கான தரவரிசைன்னு சொல்லுவாங்க. ரிஜிஸ்ட்ரேஷன். ஸோ தரவரிசை முறை தான் வந்து மன்சப்தாரி சிஸ்டம். ஜாட்னா உங்களுக்கே தெரியும். தனிப்பட்ட பதவியோ இல்லை வந்து ஊதியத்துக்கு குறிக்கும் வந்து பதவி வந்து ஜாட் அப்படின்னு சொல்வார்கள். சவார் அப்படின்னா என்னன்னா மன்சப்தார் பராமரிக்க வேண்டிய குதிரைப்படையினரின் எண்ணிக்கையை குறிக்கும் அதான் சவார் அப்படின்னு சொல்வார்கள். ஓகேங்களா. ஸோ இது முடிஞ்சிச்சுங்க அவ்வளோதான். அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா இந்த பேஷ்வாஸ்லாம் வரும். ஓகேங்களா. பேஷ்வாஸ் நம்ம பார்க்கலாம். பேஷ்வாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் கொஷின் ஆன்சர் செக்ஷன்ஸ் இருக்குது. பேஷ்வாஸ் நம்ம ஃபஸ்ட்டு இந்த இது பார்த்து டிக்ளைன் பார்த்துட்டு பேஷ்வாஸ் பார்க்கலாம். முகலாய பேரரசின் வீழ்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிக்ளைன் ஆஃப் முகல் எம்பையர் நம்ம வந்து அவுரங்கசீப்போடைய கொள்கைகளும் ஆகட்டும், வாரிசுரிமை போர்களாகட்டும், மன்சப்தாரி முறை தோல்வியாகட்டும், மராத்தியர்கள் மற்றும் பிராந்திய சக்திகள் எழுச்சி தான் வந்து தோல்வி. அதுக்கடுத்து நம்ம யார் பார்க்க போகிறோம். ஸோ வேறு என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நிறைய வந்து முகலாய நிர்வாகம் இருக்குது. நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகலாய நிர்வாகத்தில் 10,000 10,000 வீரர்களை வந்துட்டு இதுதான் ஜாட் அப்படின்னு சொல்லுவாங்க. சாவர் அப்படின்னா வந்துட்டு இந்த வீரர்களோட எண்ணிக்கை குதிரை எண்ணிக்கையில் வந்து அதிகரிப்பதோ இல்லை குறைப்பதோ வந்துட்டு மூலமாக வந்து மன்சப்தாருடைய உயர்வு தாழ்வு நிலை வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ மன்சப்தாரி முறையுடைய இயர் கேட்டாங்கன்னா 1571. ஓகேங்களா. ஸோ படை நிர்வாகம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் முஸ்லீம் மணப்பெண்களும் திருமணத்தின் போது மகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பண பரிசு வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா. இப்போ மகர் அப்படின்னு சொல்லுவார்கள். அக்பருடைய ஆட்சி காலத்தில் வந்து 15 விழுக்காடுகள் 15% வந்து மேற்பட்ட பிரபுக்கள் வந்து ரஜபுத்திரர்களாக இருந்திருப்பாங்க. ஸோ ஓகே. நெக்ஸ்ட் வந்து அட்மினிஸ்ட்ரேஷனில் வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 18ஆம் நூற்றாண்டு வந்து 20 கோடிக்கு ஸோ முகலாய காலத்தில் 20 கோடி பேர் இருந்திருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. முக்காடம் அப்படின்னு சொல்லுவாங்க. முக்காடம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராம தலைவர்கள் வந்து கிராம நிர்வாகத்தை பக்கத்தான் முக்காடம்னு சொல்லுவாங்க. ஸோ பஞ்சாயத்துலாம் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் வந்து மதா இ மஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்னா மானியத்தை தான் வந்து மதா இ மஷ் அப்படின்னு சொல்வார்கள். ஓகேங்களா. அப்புறம் வந்து சிறு கடைகள் வைத்திருப்பவர்களாக இருந்திருக்காங்க. நிறைய மன்சப்தார் இருக்காங்க. மருத்துவர்கள் வந்து ஹக்கீம் அப்படின்னு சொல்வார்கள். இசைக்கலைஞர்கள், ஏனைய கலைஞர்கள், முகலாய நிர்வாக சீர்திருத்தவாதிகள், அலுவலர்கள் இவங்களாம் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஜப்த் மற்றும் ஜப்தி முறை வந்து இருந்திருக்கு. இக்தா முறை வந்து ஜாகிர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய பெயரிட்டு முகலாய பேரரசுகள் வந்து என்ன பண்ணுறாங்க பழைய இக்தா சிஸ்டம், அதாவது டெல்லி சுல்தானத்தை இல்துமே ஸ்டார்ட் பண்ண இக்தா சிஸ்டத்தை இவங்க பேர் மாற்றி வந்துட்டு ஜாகிர் அப்படின்ற ஒரு புதிய பேர் வச்சு செலுத்துறாங்க அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஜாகிர்தார் அப்படின்னு சொல்வார்கள். ஓகேங்களா. ஸோ ஜாகிர்தார் முறை உங்களுக்கே தெரியும். நில உடைமை வந்து முறையாகும் வந்து ஜாகிர்தார் முறையாகும். ஸோ தில்லி சுல்தானத்துடைய காலத்துலேருந்து இது வளர்ச்சி பெற்றிருக்கும். ஸோ இவங்க காலத்திலையும் இருந்திருக்கும் இந்த ஜமீன்தாரி ஜாகிர்தாரி முறை. இந்த பாரசீக மொழியில் ஜமீன்தாரி அப்படின்னா என்னென்னா நிலத்துடைய உடைமையாளர். ஓகேங்களா. நிலத்துடைய உடைமையாளர் தான் வந்து ஜமீன்தாரி எந்தனா பாரசீக மொழியில். அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு என்னென்னா வரி விலக்கு வந்து அழிச்சிருப்பாங்க. அது வந்து சுயப்பூர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. வரி விலக்கு என்ன சுயப்பூர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ரபி மற்றும் காரிஃப் அப்படின்னு சொல்லிட்டு 2 வேளாண் வகை
பருவங்களும் பயிர்கள் வந்து பயிரிட செய்யும். ஓகேங்களா? அதுக்கப்புறமேட்டுக்கா புகையிலை ஆகட்டும், மக்காச்சோளம் ஆகட்டும், இதெல்லாம் 17ஆம் நூற்றாண்டில் அறிமுகமாகும். முறையில் வந்துட்டு இந்த ஓட்டுமுறை சிஸ்டம்லாம் இருக்கும். அதுக்கப்புறமேட்டுக்கா வந்து பல மாம்பழ ரகங்கள் வந்து போர்ச்சுகீசியர்கள் வந்து வருவாங்க. அவுரி போன்ற பயிர்கள் வளர்க்கப்படும். தஸ்தார் அப்படின்ற விஷயம் வந்து சொல்லுவாங்க. ஏன்னா அட்டவணைகள் வந்து தஸ்தார் அப்படின்னு சொல்லுவார்கள். கர்கானா அப்படின்னா என்னன்னா வந்து விலையுயர்ந்த கைவினைப் பொருட்கள் வச்சிருக்கவங்க கர்கானா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? பஞ்சாரா அப்படின்னா வந்து நாடோடி வணிகர்களில் பஞ்சாரா அப்படின்னு சொல்லுவாங்க. பஞ்சம் திரிஞ்சு போகுது அப்படின்லாம் சொல்லுவாங்க. பஞ்சாரா அது திரிச்சொல்ல தான் வரும். அரிசி, சர்க்கரை, மஸ்லின் பட்டுகள்லாம் வந்துட்டு இது இம்போர்ட், எக்ஸ்போர்ட்லாம் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அந்த பேர்லாம் நான் சொல்லிட்டேன். ஸோ சடங்குகள், ஜாதிகள் இதெல்லாம் நிறைய இருக்கும். சூர்தாஸ், சூர் சராவாலி இப்படிலாம் சில பேர் இருப்பாங்க. அந்த வல்லபாச்சாரியோடைய அவருடைய மகனான வித்தாலாந்தா இவர்கள்லாம் சமயம்ல வருவாங்க. ஓகேங்களா? ஸோ சமயம் பொறுத்த வரைக்கும் கபீர் இவங்கெல்லாம் வருவாங்க. இந்த ரவிதாஸ் தோல், இந்த சத்னாமி, ஹரியானாவை சேர்ந்த சத்னாமி இவங்கெல்லாம் வருவாங்க. சமயம்ல வருவாங்க. சூஃபிகள், கிறிஸ்துவம் எல்லாமே இருந்தது. ஓகேங்களா? அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த ஒரு டைம் நான் இது சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 1526 முதலாம் பானிபட், 1527 வந்து கன்வா போர், பாபருக்கும் ராணாசங்கருக்கும் மேவாரை சேர்ந்தவர்கள் நடக்கும். 28களில் சந்தேரி போர், பாபருக்கும் மேதி நாய்க்கும் மால்வாத்தை சேர்ந்தவருக்கும் நடக்கும். 1829 வந்து காக்ரா போர் வந்து நடக்கும். நுஸ்ரத் ஷாக்கும் நடக்கும். பெங்கால் சுல்தான் அவர் தான். 30களில் பாபருடைய இறப்பு. 39ல் சௌசா போர், ஷெர்ஷாசூரி கூட. 40களில் கன்னோஜி போர். 45களில் ஷெர்ஷாசூரி இறப்பு. 55களில் வந்து சிரிகந்த் அப்படின்ற ஒரு பேட்டல் நடக்கும். 56களில் 2ஆம் பானிபட் அக்பருக்கும் ஹேமுக்கும். 73களில் அக்பர் வந்து குஜராத்தை கைப்பற்றுறாரு. 76களில் ராணா பிரதாப் சிங்க்கும் அக்பருக்கும் 18ஆம் தேதி ஜூன் மாதம் ஹால்திகட் போர் நடக்குது. 1605களில் அக்பர் வந்து இறக்குறாரு. 1707களில் அவுரங்கசீப் இறப்பு. இந்த இடத்துல என்னன்னா செங்கோட்டை உங்களுக்கே தெரியும். 1639 வந்து கட்டுவார். அப்புறம் லால் குயிலா அப்படின்னு அழைக்கப்பட்டதான் வந்து செங்கோட்டை. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அப்புறம் அக்பருடைய காலகட்டத்தில் என்னென்ன கட்டப்பட்டுச்சு, இலக்கியங்கள் எப்படி, இசைகள் எப்படி, இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். மராத்தியர்களை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த சிவாஜி யார், இவரை பற்றி என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைஸ் ஆஃப் மராத்தாஸ் அப்படின்ற டாப்பிக்கில் தான் சிவாஜியை பற்றி பார்க்க போகிறோம். இவரில் வந்து சத்ரபதி சிவாஜி அப்படின்ற ஒரு பட்டம் இருக்கும். ஸோ வந்து இவரை வந்து எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1627 1680கள் வரைக்கும் என்ன ஆகுதுன்னா வந்து இருக்கார். ஓகேங்களா? ஸோ இவர் எங்கே பிறக்கிறாரு அப்படின்னா ஜுன்னார் அப்படின்ற ஒரு இடத்துக்கு அருகே கூட ஷிவ்னர் அப்படின்ற ஒரு பகுதியில் பிறக்கிறாரு. இவர் யாருடைய மகன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷாஜி போன்ஸ்லேக்கு மகனாக பிறக்கிறார். 1627களில் சிவாஜி பிறக்கிறாரு. அவருடைய தாயாரான ஜிஜாபாய் அவர்கள். ஜிஜாபாய் அவர்களால் வந்து ராமாயண மகாபாரதம் போன்ற கதைகளை வந்து கூறி சிவாஜியை வந்து வளர்ப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அவருக்கு வந்து இந்த ராமாயண மகாபாரதம் மீது மிகப்பெரிய தாக்கம் வந்து ஏற்பட்டிருக்க காரணம் ஜிஜாபாய் அவர்கள் தான். ஸோ சிவாஜியோடைய ஆசிரியர் யாருன்னா தாதாஜி கொண்டாதி அவர்கள் தான். ஸோ அவர் தான் சிவாஜியோடைய பாதுகாவலராகவும் இருந்திருப்பார். குதிரையேற்றம், போர்க்கலை ஆகட்டும், அரசு நிர்வாகம் பற்றி எல்லாமே சிவாஜிக்கு பயிற்சி அளித்தவரும் அவர் தான். அது மட்டும் இல்லாமல் தாய் வழியிலிருந்து தேவகிரியை ஆண்ட யாதவ மன்னர்களுடைய வழித்தோன்றலும், தந்தை வழியிலிருந்து மேவாருடைய சிசோடியர்களுடைய வழித்தோன்றலாகவும் வந்து ஷாஜி போன்ஸ்லே விளங்குவார். யார்? தாய் வழி பொறுத்த வரைக்கும் தேவகிரி ஆண்ட யாதவர்களும், தந்தை வழி பொறுத்த வரைக்கும் மேவாரை சேர்ந்த சிசோடியர்களுடைய வழித்தன்றலாக ஷாஜி போன்ஸ்லே அவர்கள் விளங்குகிறார். ஓகேங்களா? ஸோ அப்படி மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த மாலிகாம்பூரை பற்றி நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துருப்போம். சின்ன குறிப்பாக ஜஹாங்கீருக்கு அப்புறம். ஓகேங்களா? ஸோ இராணுவ வெற்றிகள்லாம் வருது. இவர்கள் வந்து தன்னுடைய 19வது வயதில் 1646களில் இராணுவ பணியில் வந்து முதலடி எடுத்து வைக்கிறார். எப்போ? 19வது வயசில். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா புனேக்கு அருகே இருக்கக்கூடிய கோண்டுவானா கோட்டை வந்துட்டு கைப்பற்றுறாரு. எப்போ? அது வெற்றியும் செய்கிறார். 19வது வயசில் 1647களில். பிறந்தது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 27ல். அது மட்டும் இல்லாமல் 46 உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் என்ன விஷயம்னு சொல்லிட்டு தோரணா அப்படின்ற ஒரு கோட்டையை பீஜப்பூர் சுல்தானிடமிருந்து கைப்பற்றுறாரு. இந்த தோரணா அப்படின்ற கோட்டை 5 மைல் தொலைவில் வந்து ராய்கர் கோட்டையும் கைப்பற்றி முழுமையாக என்ன பண்ணுறாரு, அந்த முழுமையாக அதனை கட்டினார். ஓகேங்களா? ஸோ தோரணா இருக்கக்கூடிய அந்த கோட்டையும் இவர் தான் கட்டுறாரு. 1647ல் தாதாஜி கொண்டாதி அவர்கள் மறைந்துருவார். ஸோ தந்தை யாராக இருப்பாங்கன்னா ஜாகீராக இருப்பார். ஜாகீரா நிலத்த நிர்வாகியும் பொறுப்பை வந்துட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா சிவாஜி அவர்கள் ஏற்றுக்கிறாரு. இந்த சதாரா அப்படின்ற ஒரு மாவட்டத்தில் இருக்கும். ஸோ அந்த மாவட்டத்தில் கூட ஜாவ்லி அப்படின்ற இடத்தையும் கைப்பற்றுகிறார். ஓகேங்களா? ஸோ இது வந்து குறிப்பிடத்தக்க ஒரு வெற்றியாக இல்லைனாலுமே மராத்தியருடைய மத்தியில் பிரபலமாகவும் இருந்தார். ஓகேங்களா? ஸோ இளைஞர்களும் இராணுவத்தில் இருக்கவங்களும் என்ன பண்ணுறாரு, சிவாஜி வந்து ஒரு இராணுவத்தில் இருந்ததால் மிகப்பெரிய ஒரு தாக்கம் இளைஞர்களிடம் இராணுவத்துக்கும் வந்து சேர்றாங்க. ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவாஜி வந்து முகலார்கிட்ட என்ன பண்ணுவார்னா 1658களில் ஜூலை மாதம் அவுரங்கசீப்போடைய மாமன்னராக வந்து அரியணை ஏறுவார். ஓகேங்களா? ஸோ 1660களில் வந்து ஷேஷிஸ்டா கான் வந்து தக்காணத்துடைய ஆளுநராக நியமிச்சிருப்பாங்க. 400 படை வீரர்களை கொண்டு போவாங்க. திருமண குழுவில் வந்து கலந்துப்பார். அந்த குழுவில் என்ன பண்ணுவார், ஷேஷிஸ்டானுடைய இல்லம் மீது புகுந்து தாக்குதல் நடத்துவார். சிவாஜி தப்பிச்சும் வந்துடுவார். 1663 டிசம்பர் மாதம் வந்து அவுரங்கசீப் வந்து ஷேஷிஸ்டா கானை தக்காணத்துக்கு திரும்பி அனுப்பிவிடுவார். ஓகேங்களா?
அது மட்டும் இல்லாமல் வந்து பெரும் படையை வந்து இவர் தான் மலையில் ஒளிந்திருக்கக்கூடிய எலி அப்படின்னு வந்து சிவாஜி அவர்களை சொல்லுவாங்க. 1657 வந்து என்ன நடக்கும்னா, பீடர், கல்யாணி, அப்படி பரிந்தார் போன்ற நகரங்களை வந்து அவுரங்கசீப் கிட்ட இருந்து கைப்பற்றாரு. எப்போ 1657 கைப்பற்றுறாரு. ஸோ பீஜப்பூர் சுல்தான் என்ன பண்ணுவாருன்னா, சிவாஜி கிட்ட சிவாஜி கிட்டையும் அவுரங்கசீப்டையும் சமரசமாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிலை ஏற்படும். பட் ஆனால் வந்து என்ன நடக்கணும், இந்த பீஜப்பூர் சுல்தான் கீழே தான் வந்துட்டு அவருடைய அப்பாவான ஷாஜி போன்ஸ்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. ஆனால் வந்துட்டு இவர் என்ன சொல்லுவாங்கன்னா, உங்கள் அப்பா வந்துட்டு என்கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ வந்து உங்கள் அப்பா வந்து அரெஸ்ட் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி சொன்னதுனால, அவங்க அப்பா இறக்கும் முறை அவர் வந்து அந்த பகுதியில் வந்து எதுவுமே பண்ண மாட்டார், அமைதியாக இருப்பார். அவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் தான் திருப்பி அவர் இந்த விஷயத்தெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவார். ஓகேங்களா. ஸோ முகலாயருடன் மோதுறாரு. 1670கள் என்ன பண்ணுறாரு, 2வது முறையாக சூரத் நகரையும் கொள்ளையடிக்கிறார். இப்போ 1670 செகண்ட் டைம் சூரத்தை கொள்ளடிக்கிறார். புரந்தர் உடன்படிக்கை மூலமா என்ன பண்ணுறாங்கன்னா வந்து தான் இழந்த கோட்டைகளை வந்து திரும்பவும் மீட்டு கொண்டுக்கிறாரு. ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் 1670களை பொறுத்த வரைக்கும் மேற்கு கடற்கரையில் இருக்கக்கூடிய முக்கியமான துறைமுகங்களையும் சூரத்தையும் வந்து திருப்பி கைப்பிடிக்கிறாரு. ஸோ இதுக்கப்புறம் வந்து இதில் இருக்கிறத பார்க்கலாம். ஆரம்பகால வெற்றிகள்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து தோரணா கோட்டை தான். ஓகேங்களா. ஸோ தோரணா கோட்டை அப்படின்னும் போது இயர் நல்லா படித்து வச்சுக்கோங்க. தோரணா கோட்டை இயர் வந்து தனது 19வது வயதில் 1646களில் வந்து தோரணா கோட்டை பிடிப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அப்படி பார்க்கும்போது ஆரம்பகால வெற்றிகள் வந்து தோரணா கோட்டை, புரந்தர் கோட்டையெல்லாம் வந்துடும். 665களில் ட்ரீட்டி ஆஃப் புரந்தர் அப்படின்னு சொல்லிட்டு சிவாஜிக்கும் யாருக்கும் ஜெய்சிங்குக்கும் இடையே நடக்கப்பட்ட புரந்தர் உடன்படிக்கை. 74களில் சத்ரபதி அப்படின்ற சிவாஜி வந்து பேர் சூட்டிக் கொள்கிறார். மராத்திய நிர்வாகம் பொறுத்த வரைக்கும் அஷ்டபிரதானம் உங்களுக்கே தெரியும். 8 வந்து பிரதம அமைச்சர்கள், 8 அமைச்சர்களை கொண்ட குழு தான் வந்துட்டு பிரதம அமைச்சர்கள். அதில் பேஷ்வாக்கள் இருப்பாங்க, வச்சு நிறைய பேர் இருப்பாங்க. அதுக்கான ஷார்ட்கட் சொல்லியிருப்போம், அதையும் போய் பார்த்துக்கோங்க. இவர்களோட வருவாய் திட்டங்கள்னு பார்த்தீங்கன்னா சௌத் மற்றும் சர்தேஷ்முகி அப்படின்னு 2 வருவாய்கள் இருக்கும். பேஷ்வாக்கள் பொறுத்த வரைக்கும் சிவாஜிக்கு அப்புறம் வந்து பேஷ்வாக்கள் அவர் தான் வந்து அரசுகளாக வந்து ஏற்கப்பட்டார்கள். முதலாவது பேஷ்வா யாருன்னு பார்த்தீங்கன்னா பாலாஜி விஸ்வநாத் அவர்கள். 2வது பேஷ்வா யாருன்னு பார்த்தீங்கன்னா பாலாஜி பாஜிராவ் அவர்கள். பாலாஜி விஸ்வநாத்தை பொறுத்த வரைக்கும் பாலாஜி விஸ்வநாத் அவர்கள் 1713லேருந்து 1720கள் வரைக்கும் இருக்கார். இவர் தான் வந்து உண்மையான அதிகார மையத்தை பேஷ்வாக்களுக்கு மாற்றினவர். இந்த கேள்வி எப்படி கேட்கலாம், உண்மையான அதிகாரம் அரசு சுல்தான்களிடம் மாற்றியது பேஷ்வாவாக மாற்றியது யாருன்னு கேட்டால் விஸ்வநாத் அவர்கள் தான். 1713லேருந்து 1720 வரைக்கும் வெறும் 7 ஆண்டு காலமே ஆட்சி செய்கிறார். பாஜிராவ் அவர்கள் பாஜிராவ் 20 வருஷம் வந்து ஆட்சி செய்கிறாரு. இவர் என்ன பண்ணுறாரு, மராத்திய பேரரசை விரிவாக்குறாரு. குரில்லா போர் நடக்குது. ஸோ இந்த அஷ்டபிரதான்னு சொன்ன பார்த்தீங்கன்னா, இந்த அஷ்டபிரதானில் யார் யார் இருப்பாங்கன்னு பார்க்கலாம். அட்மினிஸ்ட்ரேஷன் பொறுத்த வரைக்கும் நிர்வாகத்தில் உதவுறதுக்காக 8 அமைச்சர்கள் கொண்ட குழு வந்து சிவாஜி அமைத்தார். இந்த அஷ்டபிரதான்னு சொல்வார்கள். அதே போல் கிருஷ்ணதேவராயர் குழுவில் இருக்க 8 பேர் வந்து அஷ்டதிக்குகள் அப்படின்னு சொல்வார்கள். ஓகேங்களா. அமைச்சர்கள் அரசருக்கு இணை இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா. ஆனால் வந்து அவங்க ஆலோசனை சொல்லலாம், மற்ற குழுக்களிடம் வந்து ஆலோசனை கேட்டுக்கலாம். பேஷ்வா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், பொது நிர்வாகம் மற்றும் நலனில் வந்து ஈடுபடுவார்கள். பிரதம மந்திரியாக இருப்பாங்க. அமர்த்தியால் மஜும்தார் அப்படின்றவங்க வந்து கணக்கு இல்லை நிதியமைச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. கணக்கு மற்றும் நிதியமைச்சர் வந்து மஜும்தார் மற்றும் அமதியா. ஸோ இது எப்படி சொன்னால், தார் ரோட்டில் போயிட்டு கணக்கு வந்து போட்டுட்டு இருப்பாங்க அமைதியா அப்படின்ற மாதிரி ஷார்ட்கட் சொன்னேன். இல்லை நிதி இல்லைனா காசு இல்லைனா தார் ரோட்டுக்கு தான் கடைசியில் போனோம் அப்படின்னு சொன்னேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணேன், சூர்நாவிஸ் மற்றும் சச்சிவ் அப்படின்னு சொன்னால் அப்படின்னா அரசர்களுக்கு வந்து கடிதங்கள் மற்றும் அரசு டாக்குமெண்ட்ஸ் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த ஆவணங்கள் வந்து பாதுகாக்க வந்து சூர்நாவிஸ் மற்றும் சச்சிவ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், வாக்நாவிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை வாக்கிய நாவிஸ் அப்படின்னு சொல்வார்கள். வாக்கிய நாவிஸ் தான் ஒன்றுமே இல்லை, உள்நாட்டு விவரங்களை கவனித்து அரசரின் அன்றாட நடவடிக்கைகளை பதிவு செய்வார். ஸோ இன்றைக்கி வந்து சிவாஜி வந்து இந்த இடத்துக்கு போனார், இந்த மக்களை சந்திச்சார், இந்த கொள்கையில் வந்து ஈடுபட்டார் அப்படின்னு சொல்கிற அன்றாட வாழ்க்கையை வந்துட்டு வாக்நாவிஸ் வந்து சேவ் பண்ணுவாங்க. ஓகேங்களா. சரி நௌபத் சேனாதிபதினு உங்களுக்கே தெரியும், இராணுவத்துடைய தலைமை தளபதி தான் வந்து சரி நௌபத் மற்றும் சேனாதிபதினு சொல்வார்கள். சமண்ட் மற்றும் டாபீர் அப்படின்னா வெளியுறவுத்துறை அமைச்சர். இது எப்படி நான் உங்களுக்கு ஷார்ட்கட் சொன்னால், துபீர்னு அழுவாங்க. ஏன்னா வந்து வெளிநாட்டுக்கு போகிறவங்க எப்படி அழுவாங்கன்னா, அப்படி தன்னுடைய நாட்டை விட்டு போகிறேன்னு அழுவாங்க. அதுக்கப்புறம் நியாயாதீஷ்னா வந்து தலைமை நீதிபதி. ஸோ நியாயமாக இருக்கவங்க நீதி வந்து வழங்க முடியும். பண்டிட்ராவ்னு உங்களுக்கே தெரியும், மதம் மற்றும் சடங்குகளை கவனிப்பவர். ஓகேங்களா. ஸோ வருவாய் பொறுத்த வரைக்கும் 2 இருந்துச்சு, சவுத் மற்றும் சர்தோஷ்மிகின்னு சொல்வார்கள். அண்டை நாடுகளுக்கும் மராத்திய படையெடுப்பிலிருந்து விலக்கு பெறுவதற்கும் கொடுத்த மொத்த வருவாயில் எதுனா 4ல் 1 பங்கு. ஓகேங்களா. சவுத் வந்து 4ல் 1 பங்கு. சர்தேஷ்முகி வந்து என்னென்னா, தங்கள் சர்தேஷ்முக்னா தலைவர் என்பதால் கூடுதல் பாதுகாப்பிற்காக வசூலிக்கப்பட்ட மொத்த வருவாயில் 10ல் 1 பங்கு. ஸோ சவுத் அப்படின்னா வந்துட்டு 4ல் 1 பங்கு, சர்தோஷ்முகினா 10ல் 1 பங்கு. பேஷ்வாக்களோட எழுச்சி பார்க்கலாம். சிவாஜிக்கு பிறகு அவரது பேரன் சாகு இருக்கார் பார்த்தீங்கன்னா, அவருடைய காலத்தில் 18ஆம் நூற்றாண்டில் வந்து தொடக்கத்தில் பேஷ்வாக்கள், அதாவது பிரதம அமைச்சர்கள் அப்படின்ற ஒரு பதவி வந்து வர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் சத்ரபதி அப்படின்ற ஒரு பதவி வந்து பெயரளவிலே வந்துட்டு வச்சுருந்தாங்க. இதில் முதல்ல பார்த்தீங்கன்னா பாலாஜி விஸ்வநாத் அவர்கள் தான். இவர் தான் அடிக்கல்லையும் நிலைநாட்டியிருப்பார். ஓகேங்களா. ஸோ ரொம்ப நாள் வந்துட்டு சொல்லிட்டு இருக்கோம், 1 ஹவர் மேலே. ஸோ உங்களுக்கு போர் அடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் பார்க்குற வீடியோ வந்து கொஞ்சம் பிரேக் கூட எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, தப்பில்லை.
சாரிங்க, தண்ணி குடிச்சிட்டு வந்தேன். தொண்டை வறண்டுருச்சு, வேற ஒன்றும் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முகலாயர்களிடம் வந்து சவுத் மற்றும் சர்தேஷ் முகி வந்து வசூலிச்சது யார் அப்படின்ற கேள்வி வேணா விஸ்வநாத் அவர்கள் தான். பாலாஜி பாஜ்ராவ் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து 1720கள்லேருந்து 40கள் வரைக்கும் மராத்தியருடைய பேரரசில் இருப்பார். இவர் வந்து வெகுவாக என்ன பண்ணுறாரு, எல்லா பகுதிகளையும் விரிவுபடுத்த ஆரம்பிக்கிறார். இவருடைய திறமை வந்து என்னென்னா, கொரில்லா போரை கரெக்டாக பயன்படுத்துறது தான் இவருடைய திறமை. அது மட்டும் இல்லாமல் பாட் ஷாஹி அப்படின்னா வந்து இந்து பேரரசு என்ற இலக்கை கொண்டிருந்தார். இந்த கேள்வி எப்படி வரும், இந்து பேரரசு என்று இலக்கை கொண்டவர் யாருன்னா பாஜிராவ் ஒன் அவர்கள். இது எப்படி சொல்லுவாங்கன்னா பாட் ஷாகின்னு சொல்வார்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் பாலாஜி ராவ் அப்படின்னு சொல்லுவோம், பாலாஜி பாஜரான்னு சொல்லுவோம். இவர் யாருன்னா பிற்காலத்தில் நானா சாஹிப் என்று 1857களில் அறியப்பட்ட ஒருத்தர் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. அவர் இல்லை, 3ஆம் பானிபட் போரில் வந்துட்டு இருந்தது தான் நானா சாஹிப் அவர்கள். ஓகேங்களா. ஸோ இவருடைய காலத்தில் பாருங்கள் வந்துட்டு, இவருடைய காலத்தில் மராத்தா அரசு வந்து உச்சத்தை தொடுது. 1761களில் 3ஆம் பானிபட் போர் வந்து நடக்குது. இதில் வந்து கலந்துக்கிறாரு. மராத்தியர்கள் வந்து என்ன பண்ணால் அகமது ஷா அப்தாலியால் தோல்வி அடைகிறாங்க. யாருன்னா 3ஆம் பானிபட்டில். இதோட மராத்தியர் வந்து என்ன பண்ணால் ஆதிக்கம் முற்றுப்புள்ளி வைக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான். ஸோ எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் இப்போ சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸை மராத்தியர்ஸில். ஓகேங்களா. ஸோ இயர் பொறுத்த வரைக்கும் சிவாஜியை பொறுத்த வரைக்கும் 1670களில் சூரத்தை வந்து என்ன பண்ணுவார், செகண்டாக வந்து திருப்பியும் என்ன பண்ணுவார்னா படையெடுத்துட்டு போய் கொள்ளையடிச்சிட்டு வருவார். 70களில் வந்து மேற்கு கடற்கரையிலேருந்து முக்கியமான துறை நகரான சூரத்தை மீண்டும் கைப்பற்றுவாருன்னு சொன்னேன். ஸோ செகண்ட் டைம் 72களில் சூரத்லேருந்து சவுத் என்னும் 1/4 வருமானத்தை வருடாந்திர கப்பமாக மராத்தியர் பெற்றார்கள். எங்கே, சூரத்லேருந்து சவுத்தில் 4/4. 1674 ஜூன் மாதம் 6ஆம் தேதி சிவாஜி ராய்கார் கோட்டையில் வேத முறைப்படி அரணை ஏறினா சுப்ரீம் கிங் சொல்லுவாங்க. அதான் தமிழில் சத்ரபதி அப்படின்னு சொல்லுவார்கள். ஓகேங்களா. சதர் அப்படின்னா குடைன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. சதர்னா குடைன்னு சொல்லுவாங்க, பதினா தலைவன் அல்லது பிரபுன்னு சொல்லுவாங்க. அதான் சத்ரபதி. ஏன் அவருக்கு இந்த பேர்னா, அந்த குடையிலேருந்து 400 பேர் கூப்பிட்டு போவாங்க அந்த கல்யாணத்துக்கு ஜெயிஷ்டகானுக்கு. ஸோ வந்து அந்த குடையிலேருந்து தப்பிச்சு வருவார். ஸோ சத்திரனா குடைன்னு சொல்லுவாங்க, பதினா தலைவன் அல்லது பிரபுன்னு சொல்வார்கள். 1680களில் வந்து இயற்கை எய்துவார். அவருடைய மூத்த மகன் சாம்பாஜி வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கைவிட்டு விட்டு முகலாய முகாமில் இணைவார். யார், சிவாஜியுடைய பையன் சாம்பாஜி அவர்கள். சாம்பாஜி அப்படின்னு பார்க்கும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய இது மட்டும் இல்லாமல் சாம்பாஜி வந்து நிறைய சச்சரவுகள்லாம் வந்து பின்னாடி ஏற்படுவார். ஆட்சி பொறுப்புலேருந்து நிறைய வந்து வெளியே வருவார். அதுக்கப்புறமேட்டுக்கு என்ன மார்வார் அப்படின்னு சொல்லிட்டு, மார்வார்னு சொல்லிட்டு ஃபேமிலி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சேட்டு ஃபேமிலிலாம் சொல்லுவோம். ஸோ மார்வார் ராத்தோர் அப்படின்ற குடும்பத்தை சேர்ந்த அந்த துர்காதாஸ் அப்படின்ற ஒருத்தர் இருப்பாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவுரங்கசீப் வந்து எதிராக கலகம் செய்வார்கள். ஸோ அதுக்கப்புறம் அக்பர் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து இந்த சாம்பாஜி கூட சேர்ந்து லேட்டர் டேஸில் வந்து அவுரங்கசீப் கூட வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இது பண்ணுவார். ஓகேங்களா. ஸோ 1681களில் அவுரங்கசீப் வந்து தானே தக்காணத்தை வந்து வந்தடைவார். ஏன்னா அக்பருடைய கிளர்ச்சி. அக்பர் யார், அவுரங்கசீப்போடைய மகன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பீஜப்பூர் கோல்கண்டா பகுதியை கைப்பற்றுவார். 1787களில் சுல்தானியங்கள் அவுரங்கசீப்பிடம் விழும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாம்பாஜி வந்து அவருடைய குடும்ப அர்ச்சகர் ஒருத்தர் இருப்பார். யாருன்னு பார்த்தீங்கன்னா கவி கலாஷின்னு சொல்லுவாங்க. அந்த கவி கலாஷி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாம்பாஜியை வந்து வழிநடத்தவரே இந்த கவி கலாஷ் தாங்க. ஏன் அப்படின்னு கேட்டால், இப்போ எப்படி வந்துட்டு அக்பருக்கு பயம் கான் ஒரு பாதுகாவலராக இருந்தாரோ, அதே போல் வந்துட்டு இந்த இவர் இருக்கார் பார்த்தீங்களா, அந்த பேர் என்ன, சிவாஜி இருப்பார் பார்த்தீங்களா, சிவாஜிக்கு எப்படி வந்துட்டு அதே அவருக்கு வந்துட்டு ஒரு குருவாக வந்துட்டு இந்த தாதாஜி கொண்டதேவ் இருந்தார்களோ, அதே மாதிரி வந்து இவருக்கு ஒருத்தர் யாருன்னா கவி கலாஷ் அப்படின்னு சொல்வார்கள். இந்த சிவாஜி வந்துட்டு எல்லாத்தையும் வந்து இந்த வாரணாசியில் வந்துட்டு இருப்பாங்க. இந்த வாரணாசிக்கு சேர்ந்த கவி கைலாஷ் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய வந்துட்டு சிவாஜி வந்துட்டு நீ வந்து இதை பண்ண அதை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றி விட்டு எல்லாத்தையும் தப்பு தப்பாக சொல்லுவார். ஆனால் கவி கைலாஷ் பொறுத்த வரைக்கும் ஒரு புகழ்பெற்ற அறிஞர் அப்படின்னு சொல்லலாம். யார், புகழ்பெற்ற அறிஞரும் கவிஞரும் கவி கைலாஷ் ஆவார். ஓகேங்களா. சரி, நம்ம ஃபஸ்ட்டே சொல்லியிருப்போம். முக்கிய பிரதான் அப்படின்னா பேஷ்வாக்கள், பிரதம மந்திரி, அமர்த்தியானா நீதியமைச்சர், வாக்கிய நாபீஸ்னால் வந்துட்டு அவங்க வந்து நீதிமன்ற ஒரு இவங்களாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் சாரினாபத்னா வந்து தலைமை நீதிபதியாக இருப்பாங்க. அப்புறம் சுமந்த் இல்லை டாபின்னா வெளியுறவு செயலாளர், நியாயதீஷ்னா தலைமை நீதிபதி, பண்டிட் ராவ் இல்லைன்னா தனத்தியாக்கா இல்லை சதர் இல்லை முதாசிப் மத தலைவர் யாருனாலும் இந்த பண்டிட் பண்ணுவாங்களோ அவங்க தான். இல்லை சச்சிவ் மற்றும் வந்து சுர்னாவிஸ்னால் உள்துறை செயலாளர். ஓகேங்களா. சச்சிவ் மற்றும் சுர்னாவிஸ்னால் உள்துறை. இந்த பண்டிட் பாருங்கள், தனத்தியர்னா உங்களுக்கு அடிச்சுவீங்க. சதர் முதாசிப் வந்து புதுசாக இருக்கும், நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் தாராபாயின்னு ஒருத்தர் வருவாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாம்பாஜியோடைய மறைவுக்கு அப்புறம் மராத்தியை வந்துட்டு முடக்காமல் பார்த்துக்கிறவங்க தான் இந்த தாராபாய் அவர்கள். இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரது இளவல் ராஜாராம் செஞ்சி கோட்டையிலிருந்து சண்டை தொடங்கியவர்கள். ராஜாராம் வந்து 1700களில் வந்து மரணமடைவார். பிறகு வந்து மனைவி தாராபாய், ராஜாராமுடைய மனைவியே தாராபாய் அவர்கள், அவங்க வந்து போர் தொடுப்பாங்க. கைக்குழந்தை வந்து சார்பாக செயல்பட்ட தாராபாய் 50,000 வீரர்களை அடக்கி குதிரைப்படை மற்றும் காலாட்படையை ஹைதராபாத் அரசுக்கு எதிராக போர் தொடுக்க பணித்தார். அதன் விளைவாக தலைநகர் சூறையாடப்பட்டது. ஸோ தாராபாய் வந்து மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்
ஒரு நல்ல ஒரு வீரர் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பாலாஜி விஸ்வநாத் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ 1713 வந்து பேஷ்வாவாரு. ராணுவ அமைப்புகள், அவருடைய ராணுவம்லாம் பத்தி படிச்சிருப்போம். ஸோ முதலாவது பாஜ்ராவ் தான். ஸோ இந்த ராணுவம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த முதலாம் பாஜ்ராவ் இருக்காங்க பார்த்தீங்களா, பாலாஜிக்கு அப்புறம் வரக்கூடிய இந்த பாஜ்ராவ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து இந்த முக்கிய மராத்திய குடும்பங்கள்லாம் இருப்பாங்க. இந்த கெய்க்வாட்டை சேர்ந்தவர்கள் ஏன்னா பரோடா அவர்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. கெய்க்வாட்டை சேர்ந்தவர்கள் பரோடா அவர்கள், போன்ஸ்லேவை சேர்ந்தவர்கள் நாக்பூர், ஹோல்காரை சேர்ந்தவங்க இந்தூர், சிந்தி அல்லது சிந்தியாவை சேர்ந்தவங்க குவாலியர், பேஷ்வாவை சேர்ந்த வரைக்கும் பூனா. பேஷ்வா தான் கொஞ்சம் ரொம்ப ரிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ரிச்னா இவங்க தான் எல்லாத்தையும் செய்வாங்க. ஸோ இதுக்கான ஷார்ட்கட்னே சொல்லியிருப்பேன். கேக்வாட்னா பரோட்டா. ஸோ வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, கேக்வாட்னா பரோட்டா. ஏன்னா கொய்யாப்பழம் பரோட்டான்னு சொல்லியிருப்பேன். போன்ஸ்லி அப்படின்னா பான்ஸ் பவுடர் நாக்பூர் ஓகேங்களா, நாக்பூர். ஏன்னா பான்ஸ் பவுடர் வந்து நாகப்பாம்பு மேலே கொட்டுறாங்க. ஹோல்கார்னா வந்துட்டு ஹோல்கார் இந்தூர் ஓகேங்களா, ஹிந்துக்கெலாம் வந்து பெரிய பெரிய காலில் போவாங்க. சிந்தி மற்றும் சிந்தியானா குவாலியர் உங்களுக்கு தெரியும். பேஷ்வா பூனா இதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஆங்கில மராத்திய போர்கள்லாம் நடக்குங்க. முதல் ஆங்கில போர் வந்து 1775 82 வரைக்கும் நடக்கும். இரண்டாம் ஆங்கில போர் பொறுத்த வரைக்கும் 1803 1805 வரைக்கும் நடக்கும். ஸோ 1775 to 1782 ஃபஸ்ட்டு. செகண்ட் பொறுத்த வரைக்கும் 1803 to 1805. தேர்டு பொறுத்த வரைக்கும் 1817 1818 வரைக்கும் நடக்கும். இந்த நடுவில் வந்து உத்கீர் போர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேஷ்வாக்கள் காலம் நடக்கும். 1760 வந்து இந்த உத்கீர் போர் நடக்கும். இதுவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா. அந்த உத்கீர் போர் வந்து சதாசிவராவ் இவங்களாம் வருவாங்க. அந்த மராத்திய போரில் உங்களுக்கு முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சூரத் உடன்படிக்கை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்களா. இந்த முதலாம் மராத்திய போர் இருக்குது பார்த்தீங்களா, நான் எப்போ சொன்னேன், இந்த முதலாம் மராத்திய போரில் வந்து என்ன ஒரு ட்ரீட்டி போடுவாங்கன்னா சால்பாய் ட்ரீட்டின்னு போடுவாங்க 1782. இரண்டாம் மராத்திய போரில் வந்து ரெண்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. 1802 பசின் உடன்படிக்கை போடுவாங்க. இது வந்து சூரத் நகரம் என்கிட்ட கொடுத்துடணும், நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து மாதம் வந்து 26 லட்சம் வந்து கம்பெனி பொறுப்பாக கொடுப்போம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. மூன்றாவது ஆங்கில மராத்திய போரில் பின்வெளி அடைஞ்சு முடிஞ்சிடும். அதோட மராத்தியாவுக்கு வந்து கடைசி பேசுவானா இரண்டாம் பாஜிராவ் என்ன பண்ணுவாங்க, வருடாந்திரம் 8 லட்ச ரூபாய் உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு மூன்றாம் ஆங்கில மராத்திய வரை முடிச்சு விட்ருவாங்க. அதுக்கப்புறம் பேஷ்வாக்கள் கீழே வந்து மராத்திய நிர்வாகம் பெருசாக அந்த அளவுக்குலாம் இருக்காதுங்க. ஓரளவுக்கு சும்மா போயிட்டுருக்கோம் அவ்வளோதான். அந்த மராத்தாஸ் பார்க்கும்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மராத்தா நிர்வாகங்களும் பார்த்துக்கோங்க. இந்த இரண்டாம் சரபோஜி ஆகட்டும், இந்த சரஸ்வதி மஹால் கட்டுறதாகட்டும், இந்த ராஜா தேசிங்கன்னு இருப்பார் அவராகட்டும், இவங்களை பற்றிலாம் வந்து நம்ம பின்னாடி வந்து இதோட டாப்பிக்கே தனியாக வரும். 8th யூனிட்டில் வந்து வரும் ஓகேங்களா. ஸோ அதை பற்றி பார்த்துக்கலாம். ஸோ இன்றைக்கான டாபிக் வந்து அவள் தாங்க. கொஷின் ஆன்சர்ஸ் பார்த்துக்கலாமா. இன்றைக்கி 4th யூனிட் முடிச்சிடலாங்க. ஒரு 2-3 நாள் முடிச்சிடலாம் ஓகேங்களா. கொஷின்ஸுமே இன்னும் 2 டாபிக்ஸ் தான் இருக்குது. ஸோ அதுவே முடிச்சிடலாம். ஓகே, முதல் கேள்வி, பாபர் இந்தியாவில் பீரங்கி படையை ஆர்டிலரின்னு சொல்லுவாங்க முதலில் பயன்படுத்திய போர் எது அப்படின்னு பார்த்தா முதலாம் பானிபட்டு 1526. ஜிஸ்யா மீண்டும் கொண்டு வந்த முகலாய பேரரசர் யாருன்னா அவுரங்கசீப் அவர்கள். எந்த வருஷம்னா 1679. உங்களுக்கான கேள்வி, ஜிஸ்யா எந்த ஆண்டு அக்பர் அவர்கள் ஒழித்தார் அப்படின்றது தான். மன்சப்தாரி முறையை பொறுத்த வரைக்கும் ஜாட் என்பதை எதை குறிக்கிறது, மன்சப்தாரி முறையில் ஜாட் என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட பதவி மற்றும் ஊதிய நிலையை எதை குறிக்கிறது, ஜாட். அதுக்கடுத்த கேள்வி, கிராண்ட் ட்ரங்க் சாலையை கட்டியவர் யாருன்னா ஷெர்ஷா சூரி அவர்கள். தீன் இ இலாஹி என்ற சமய கொள்கையை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னு பார்த்தா அக்பர் அவர்கள். எந்த ஆண்டு 1582 தீன் இ இலாஹி ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் மராத்திய நிர்வாகத்தில் சமண்ட் என்பவர் யாரை குறிக்கிறது, வெளியுறவுத்துறை அமைச்சர் ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து சமட்னா துபீர் மற்றும் சமட்னாலும் வெளியுறவுத்துறை அமைச்சர் தான். ட்ரீட்டி ஆஃப் புரந்தர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே வந்து தெரிஞ்சிருக்கும். கையெழுத்தானது எப்போன்னு சொல்லிட்டு 1665 யாருக்குன்னா சிவாஜி அவர்களுக்கும் ஜெய்சிங்கிற்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள் கேள்வி, அடுத்த கேள்வி, மராத்திய பேரரசரை அதிக அளவில் விரிவாக்கம் செய்து கொரில்லா போர் முறைக்கு முக்கியத்துவம் கொடுத்தது யார், பாலாஜி விஸ்வநாத்க்கு அப்புறம் 1713 to 1720. அதுக்கப்புறம் வந்த பாஜிராவ் அவர்கள் 1720 40 வரைக்கும் இருந்தவர். அதுக்கடுத்த கேள்வி, முகலாய பேரரசின் கட்டிடக்கலையின் பொற்காலம் என்று யாருடைய ஆட்சி காலம் அழைக்கப்படுகிறார், ஷாஜகான் அவர்கள். மூன்றாம் பானிபட் போர் 1761 நடக்கும். மராத்தியர் அவர்களுக்கும் முகமது ஷா அவர்களுக்கும் அப்தாலி அவர்களுக்கும் நடக்கும் ஓகேங்களா. ஸோ ஆல் த கொஷின்ஸ் இன்றைக்கி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, பிகாஸ் வந்து ரொம்ப நேரம் பார்க்குற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ கொஷின்ஸ் கம்மியாக தான் எடுத்துகிட்டு வந்தேன். இன்றைக்கி ஈவினிங் இல்லைனா இப்போயே வந்து ஆல்மோஸ்ட் 3 o'clock ஆக போகுதுங்க. ஸோ இந்த ஈவினிங் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 4th யூனிட் நடத்திடலாம். ஏன்னா ஒரே ரொம்ப நேரமாக இருந்தால் உங்களுக்கு வாய்ஸ் எனக்குமே டவுன் ஆகுது. ஸோ வந்து ஒரு மாதிரி தொண்டை கட்டிச்சுன்னா பேச முடியாது. ஸோ அதனால் நம்ம ஈவினிங் ஒரு 4 o'clock to ஒரு 5 o'clock வரைக்கும் என்ன பண்ணலாம், நடத்தி முடிச்சு 6 o'clock அப்லோட் பண்ணிடலாம் ஓகேங்களா. தேங்க்யூ ஹஸ்பண்ட்ஸ், தொடர்ந்து இப்படி சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. 10 டெட் வந்து நம்ம அகாடமியில் போயிட்டுருக்கு. டெஸ்ட்டு சீரியஸ் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. 99 rupees சைல்ட் பெடகாலஜிக்கு. 499 வந்து சோசியல் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ் அண்ட் தென் வந்துட்டு சிவிக்ஸ், ஜியாகிரஃபி இது எல்லாமே உங்களுக்கு யூனிட் வைஸ் டெஸ்ட் போயிட்டுருக்கு ஓகேங்களா. உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கீழே தம்ஸ் அப் கொடுங்க. தேங்க்யூ வெரி மச்.